السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا حبيب ربنا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. خذ بأيدينا كما تحياتنا وذلكنا يا مولانا يا حبيبنا يا رسول الله صلى الله عليه وسلم. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. الحمد لله. எல்லா பகலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உரித்தாக. அவனது சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் மீதும் நாயகம் சத்திய சஹாபத்துகள் தாபீன்கள் தாபீன்கள் அக்தாபுல் அவுலியாக்களின் மீதும் இந்த நல்ல நாளிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த நாயின் வரமாக அல்லாஹ் நாம் கடந்த காலங்களில் செய்த குற்றமுறைகளை மன்னித்து தருவானாக. வாழும் காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை அடியொற்றி வாழும் பாக்கியத்தை தருவானாக. நாம் மரணிக்கும் தருவாயிலே உண்மை மூமியீன்களாக கலிமாவுடன் மரணிக்கும் பாக்கியத்தை தந்தருவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கும் பாக்கியத்தை தந்தருவானாக. பேசப்படக்கூடிய பேச்சுக்களை அல்லாஹ் கபூல் செய்து நம் வாழ்க்கையில் அமல் செய்யும் பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பேரன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருந்தகைகளே, சற்றமும் முன்னுரை அளித்த பெருந்தகை அவர்களே, சபையில் கலந்துக்கூடிய ஆண்டவர்களே, சபையின் தலைவர் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிமை கூடிய நிர்வாக பெருமக்களே, ஆண்டவர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைய 3வது நாள் நிறைவு பயானில் நாம் அமர்ந்திருக்கிறோம். முதலாவது நாம் ஒரு ஹதீஸே ஜிப்ரீல் என்ற ஹதீஸை பார்த்தோம். இந்த ஹதீஸினுடைய இலக்கம் நம்ம குறிப்பிடல. அது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய முதலாவது ஹதீஸ். சஹீஹ் முஸ்லிமுடைய தோற்றுவாய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸே ஜிப்ரீல் தான். சஹீஹுல் புகாரியினுடைய 50வது ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 கேள்வி: ஈமான், இஸ்லாம், இஹ்சான். முதல் நாள் ஈமான் என்பது அகீதா என்ற தலைப்பில் பார்த்தோம். 2ஆம் நாள் இஸ்லாம் என்றால் ஷரியத் என்று பார்த்தோம். 3ஆம் நாள் இஹ்சான். இஹ்சான் என்றால் என்ன என்று ஜிப்ரீலின் கேள்விக்கு பெருமானாரின் பதில், அந்த அல்லாஹ் கஅன்னக தராஹு ஃபஇன்னம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராகா. நீங்கள் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பசீரத், ஆன்மீக பார்வையில் வணங்குவது. யதார்த்தமான வணக்கம் அனைவருமே வணங்குவார். பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷரியத்துக்கு பேர் என்னது? பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்துல எல்லாரும் சடங்குகள், சம்பிரதாயங்கள், பிரதீட்சைகள், மந்திரங்கள், இந்த உச்சரிக்கிற ஜிக்ர், இதை உச்சரிக்கக்கூடிய முறைகள் எல்லாருக்கும் வெளிரங்கமா இருக்கும். இந்த வெளிரங்கம், இந்த சாஷ்டாங்கம், இது நோக்கம் அல்ல. இதை தாண்டி ஒரு மனிதன் அப்படின்னு சொல்வது அசல் அவனுடைய ஆத்மா தான், உயிர் தான். உயிர் தான் அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த உடம்புன்றது ஒரு ட்ரெஸ் தான். நம்ம உடம்புக்கு மேல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம். அசல்ல உடம்பே ஒரு ட்ரெஸ் தான். எதற்கு? நம்முடைய ஆத்மாவிற்கு. அது தனியா மறைச்சுக்கிட்டு இருக்கு. உள்ளுக்கு ஒளிஞ்சு இருக்கிறது ஆத்மா தான். அந்த ஆத்மாவுக்கு தான் நாளைக்கு மறுமையில கேள்வி கணக்கு. அப்ப வேற ஒரு உடம்பை கொடுத்து இப்போ உள்ள ரெடி பண்ணுவான். கேள்வி கணக்கு முடிஞ்சதுக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கு போகும்போது வேற ஒரு இன்னொரு உடம்பை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்ப ட்ரெஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அசல் உடம்புன்றது ஆத்மா தான். அப்ப அந்த ரூஹானியத், அந்த உங்களுடைய ரூஹை பத்தி உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு அப்படின்றதுதான் உண்மையான கேள்வி. இஹ்சான் என்றால் என்ன என்ற 3வது கேள்விக்கு பெருமானார் சொல்கிறார்கள், பசீரத்துடன்,
ஆத்மார்த்த பார்வையில் அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதை போன்று வணங்குதல், இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி. அதனால்தான் அடுத்த கட்டமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்னம் தகுன் தராஹு, ஒன்னால் பார்க்க முடியவில்லை என்றால், முடியாதுன்னு அர்த்தம். இந்த நிலைமையை நீங்க அடையவில்லை என்றால் ஃபஇன்னஹு யராக்க, அவன் உங்களை வாட்ச் பண்றான் அப்படின்ற குறைஞ்சபட்ச இதயத்துல அந்த பயத்தோட வாழணும். இது இரண்டாம் கட்ட தரஜா. ஒரு சிசிடி கேமரா இருக்குது. சிசிடி கேமராவில் இருக்கும்போது ஒருத்தையும் திருடுவானா? திருட மாட்டார். அப்ப உங்களை ஏதோ ஒண்ணு வாட்ச் பண்ணுது அப்படின்றத நாம் உணர்ந்து வணங்கக்கூடிய இந்த வணக்கத்திற்கு இரண்டாம் கட்ட வணக்கம். முதல் கட்டமானது இதயத்திலிருந்து நாமளே அல்லாஹ்வை பார்ப்பதை கொண்டு, இதுதான் அவுலியாக்குடைய பார்வை. முதல் சொன்ன வார்த்தை கஷ்டமானது. ரூஹானியத்தாக அல்லாஹ்வையே பார்ப்பதை போன்று கண்கொண்டு பார்ப்பது ஷுஹூத் என்று சொல்வார்கள். சூஃபி மொழியிலே ஷுஹூத் சொன்னால் ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வுடைய தஜல்லியத்தை காணுதல், அந்த காதலின் வெளிப்பாடு, இறைவனை எல்லா இடத்திலும் காட்டுதல். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பெரும்பான்மையான கருத்துக்கள் எல்லாம் இதை சார்ந்தே இருக்கும். அவருடைய உஸ்தாத் ஷம்சு தப்ரீஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பாருங்க, எல்லா இடத்திலும் இறைவனை ஷுஹூத் செய்யக்கூடிய, நோக்கக்கூடிய அந்த ஆன்மீக பார்வையை பற்றி சொல்லி தரப்பட்டிருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ரசூலுல்லாஹ் தான் நமக்கு இந்த ரூஹானியத்தான இபாதத் வேணும்னு சொல்லி முதல்ல மொழிச்சு கொடுக்கிற ரசூலுல்லாஹ் தான், ஃபவுண்டர் ரசூலுல்லாஹ். அதனால இது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஹதீஸே ஜிப்ரீல்ல கேட்கப்படக்கூடிய இஹ்சான் என்ற கேள்விக்கு உண்டான பதில் சூஃபியிசம். இது யார் கத்துக் கொடுப்பா? வேற யார் கத்துக் கொடுக்க முடியும்? ஒரு இல்மு தெரியல, ஆலிம் உலமாக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மார்க்கத்துடைய ஃபத்வா தெரியல, மதரசாக்களுக்கு கடிதம் எழுதணும். ஃபத்வா வேணும்னு சொன்னா மதரசாக்களுக்கு தான் கேட்கணும், இதனுடைய ஃபத்வா என்ன, சட்டம் என்ன அப்படின்னு கேட்கணும். இல்மு வேணுமா உலமாக்கள்கிட்ட போய் கேட்க போறோம். அப்ப சூஃபியிஸ்ல ஞானம் அல்லாஹ்வை அடையணும் சொன்னா அப்ப யார்கிட்ட போனோம்? சூஃபியாக்கிட்ட தான் போனோம். அவுலியாக்களாக தரஜாவை அடைய வேண்டும், வழிமாறலாக அந்த பாதை எனக்கு வேணும்னு சொன்னா அப்ப யார்கிட்ட போனோம்? அவுலியாக்கிட்ட தான் போக முடியும். யார் வழிமார்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் போனால்தான் இதற்குண்டான பாதை கிடைக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹானியத்தான வணக்கத்தை ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும் கொடுக்காத அடுத்த கட்ட சிறப்பை இஹ்சானிற்கு சொல்லி காட்டுகிறார். சூஃபித்துவம் என்பது தீனில் மூன்றில் ஒரு பகுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இஸ்லாம் போனதற்கு பின்னால் சொல்கிறார்கள், அத்தாக்கும் ஜிப்ரீல் தான் வந்தவர் இந்த மனித வடிவத்திலே, அல்லிமக்கும் தீனக்கும், உங்கள் தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து சென்று விட்டார்கள். அப்ப தீன்னா என்னது? தீன் என்றால் ஈமான், இஸ்லாம், இஹ்சான், அகீதா, ஷரியத், சூஃபித்துவம். இது மூணும் சேர்ந்துதான் தீன். 100% 33 பிரிச்சம் சொன்னால் 33% அகீதாவுக்கு போகும், ஈமானுக்கு போகும், 33% இஸ்லாத்துக்கு போகும், ஷரியத்துக்கு போகும், 33% இஹ்சான் என்று சொல்லக்கூடிய சூஃபிசத்திற்கு போகும். அப்ப சூஃபிசம் இல்ல, நீங்க வணக்கம் மட்டும் செய்யறீங்க, வெளிரங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை பேசுறீங்க, அக்கீதாவை பேசுறீங்க, உங்கள்கிட்ட இந்த தரீக்கத்துடைய வழி இல்லை என்று சொன்னால் தீனுடைய 1/3 மூன்றில் ஒரு பகுதி 33% உங்கள்கிட்ட இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பல இடத்துல நம்மளுக்கு சூசகமா சொல்லி காட்டிருக்காங்க. சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33. எங்கேயோ இடிக்குதுல இல்லையா? இதெல்லாம் ஏதோ யதார்த்தமா சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் அந்த ஆன்மீக கருத்துக்கள் என்பது இன்றியமையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹை பற்றி சொல்கிறான். சூரத்துல் ஜும்ஆவுடைய 2ஆம் வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஹுவல்லதி பஅஸ பில் உம்மீன ரசூலன் மின்ஹும், நாம் படிப்பறிவில்லாத மக்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹை அனுப்பினோம். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்றப்ப 3 விஷயங்கள் அவங்க செய்வாங்க. இங்கே 3 வந்துருச்சா? அவங்க அந்த ரசூலுடைய பணி என்ன? 3 பணி. எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, உலமாக்கள் செய்யக்கூடிய பணி. வேத வசனங்களை ஓதி காட்டுவார்கள், வேத வசனங்களை ஓதி காட்டுவார்கள். அப்ப ஆலிம் அக்கீதாவுடைய கேள்வி. வயுஸக்கீஹிம், பரிசுத்தப்படுத்துவார்கள். எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? இதயத்தை. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அடுத்த சாப்டர் ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்டது, கிதாபு ஹிக்மத். அப்ப ஷரியத்தையும் அகீதாவையும் பரிசுத்தப்படுத்துவார்கள். பரிசுத்தப்படுத்துதல் என்பது எப்படி சாத்தியம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள்.
என்னப்பா பரிசுத்தப்படுத்தணுமா வேணாமா? உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அப்ப யார் பரிசுத்தப்படுத்துவா? இஸக்கீஹிம், ரசூலா பரிசுத்தப்படுத்துவாங்க. உங்களால முடியாது. கத் அஃபலஹ மன் ஸக்காஹா, எவர் தன் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் தூய்மை அடைந்து விட்டார், அவர் வெற்றி அடைந்து விட்டார். அப்படியா? நானாவே ஆயிரலாமா? நம்மளா பெரிய வழி ஆயிரலாமா? அல்லாஹ் சொல்ல லா துஸக்கு அன்ஃபுஸக்கும், அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நீயால உன்னை ஒண்ணு செய்ய முடியாது, பரிசுத்தப்படுத்திக்கிறாத. நீங்களா அப்படி ஒரு தர்தீப், அப்படி ஒரு சுன்னத் அல்லாஹ்விடத்தில் இல்லை. அல்லாஹ் அந்த அதற்குண்டான பொறுப்பாளர்களுக்கு நபிமார்கள் ரசூல்மார்களை வைத்திருக்கிறார். இஸக்கீஹிம், அவர்கள் பரிசுத்தப்படுத்துவார்கள். அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வஸல்லி அலைஹிம், அவங்களுக்கு அவங்க மீது துஆ செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும், நீங்க ஸலாத், நீங்களுடைய துஆ அவங்களுக்கு மனசுல அமைதியையும் சக்கீனத்தையும் ஏற்படுத்தும். அப்ப ஒரு ஞான குரு, ஒரு ரசூல், அல்லாஹ்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி முன்னாடி இருக்கும் பொழுதுதான் அந்த ஞானம் பிரதிபலிக்கும். இல்லை என்று சொன்னா ஞானம் கிடைக்காது. என்ன சொல்றது? குர்ஆன் அல்லாஹ் தெளிவா கொடுத்துட்டு போயிட்டான், படிச்சோம் சொன்னா நம்மளுக்கு அல்லாஹ் பத்தி தெரிய போகுது இல்லையா? குர்ஆனை படிச்சோம்னா நமக்கு அல்லாஹ் பத்தி தெரிய போகுதுங்க. இருட்டுல உட்காந்து படிங்க, நல்லா தெரியும். இருட்டுல உட்காந்து குர்ஆன் படிங்க, நல்ல குர்ஆன் விளங்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னாடி வெளிச்சம் வேணும். அப்ப அல்லாஹ் தஆலா தௌராத் மாதிரி ஒரு பெருசா ஒரு கிதாபத்துக்கு பண்டலா கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ரசூலை அனுப்பி ரசூல் என்ற வெளிச்சத்தில் படியுங்கள். அந்த ஞான வெளிச்சம் இல்லாமல் படித்தால் இருட்டு உன்னை சுத்தி சைத்தான் வந்துருவான். அதனாலதான் 72 கூட்டம் ஏன் வருகிறது? வெளிச்சம் இல்லாமல் குர்ஆனை படித்ததுடைய விளைவு. ஞான குருமார்கள், சேகுமார்கள், வலிமார்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல், இந்த வசனத்திற்கு இப்படித்தான் அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை விளக்கம் இல்லாமல் விளங்கியதுடைய விளைவு 72 கூட்டம் குர்ஆனை வச்சுதான் சண்டை வருது. வழிகட்ட கூட்டங்கள் எல்லாம் குர்ஆனுடைய வசனங்களை மாற்று விளக்கம் கொடுக்கிறது, வெளிச்சம் இல்லை. அப்ப அந்த நூர் என்று சொல்லக்கூடிய வழிகா ஞான குரு, அப்ப ரசூல், ரசூலுக்கு பின்னாடி சஹாபத்துகள், சஹாபத்துக்கு பின்னால் தாபியங்கள், கியாமத்தோடும் வரக்கூடிய வலிமார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, தஅல்லம்னல் ஈமான கப்லல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனுக்கு முந்தியே ஈமான கத்துக்கிட்டோம்ங்கறாங்க. குர்ஆனுக்கு முன்னாடி என்னத்தை கத்துக்கிட்டோம்? ஈமானை கற்றுக்கொண்டோம். அல்லம்னல் குர்ஆன ஃபஸாதத்தில் ஈமானா, நாங்க பின்னாடி குர்ஆனை கத்துக்கிட்டோம், கத்துக்கிட்டதுக்கு முன்னாடி எங்க ஈமான் மேல அதிகமாச்சு. அப்ப எங்க ஈமான்னா என்னது? அட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 13 வருட காலம் வாழ்ந்த வாழ்க்கையில் தொழுகையே கிடையாது, ஜக்காத்து இல்லை, வாரிசுரிமை சட்டம் கிடையாது, வியாபார கொடுக்கல் வாங்கல் எப்படி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, ஷரியத்துடைய எந்த சட்டமும் இல்லை. அப்ப என்ன வணங்குறாங்க? வணக்கமே இல்லை. ஆனால் 13 வருஷம் வாழ்ந்த அந்த சஹாபாக்களை பார்த்துதான் அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார், இவங்கதான் எல்லாமே மூமின்களுக்கே உதாரணமாக வெற்றி அடைந்தவர்கள், முன்னோக்கி கொண்டவர்கள் சொல்றாங்க. தொழுவும் இல்ல, நோம்பும் நோக்க இல்ல, எதுவுமே செய்யல. அப்ப எதை கொண்டு ஜெயிச்சாங்க? அப்ப ஈமான்னா என்னது? குர்ஆனுடைய சட்டங்கள் அவங்களுக்கு தொழுகையை கட்டளை இடுவதற்கு முன்னால் நோம்பை கட்டளை இருக்கிறா, ஹஜ்ஜே இல்லை. இந்த சமயத்தில் எதை கொண்டு அவர்கள் வழிபாடாக மாறினார்கள்? ரசூலுல்லாவை கொண்டு, ரசூலுல்லாவுடைய ஞானத்தை கொண்டு, ஒளியை கொண்டு, அஹ்லாக் என்று சுலூக்கியத் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மான பணிவு, இறையச்சம், நற்குணம், இந்த பரிபக்குவப்படுத்துதல், தன்னை பணிவாக காட்டிக் கொள்ளக்கூடிய இந்த இதயம் சம்பந்தப்பட்ட அனைத்திலும் அவர்களை வார்த்தெடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், தஃபக்கஹு கப்ல அன் துஸவ்விது, நீங்கள் ஞானம் திக்ர் ஞானம் ஷரியத்தை கத்துறதுக்கு முன்னாடியே, தலைமைத்துவத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடியே ஞானத்தை அடைஞ்சுக்கங்க, பக்குவத்தை அடைஞ்சுக்கங்க. இல்மு உங்களுக்கு மண்டகணத்தை ஏற்படுத்தலாம், இல்மு உங்களுக்கு பெருமை ஏற்படுத்தலாம். ஆனால் ஞானத்தை கற்றுக்கொள்வது உங்களுக்கு பணிவை ஏற்படுத்தும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அல்லாஹ் தஆலா ரசூலை பற்றி சொல்லி ஸக்கீஹிம், அவர்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். இட்ஸ் நாட் பாசிபிள் எக்ஸப்ட் எ ப்ராஃபட். இது ஒரு நபியை தவிர்த்து வேற யாருமே முடியாது. இதயத்தை எப்படி பரிசுத்தப்படுத்த? நீங்க நிறைய பேர் தஸ்கியா கிளாஸ் எடுக்கிறாங்க பத்தியில, இல்ல தஸ்கியா கிளாஸ் யார் எடுக்கிறது? உலமாக்களா நாங்களே சொல்கிறோம், எங்களாலே முடியாது. தஸ்கியா யார் எடுப்பது? மகான்மார்கள் எடுப்பார்கள். அவர் இடத்திலே மண்டி போட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கியம் தான் தஸ்கியா. நம்மளுக்கே அது முடியாது, மகான்மார்களால் முடிஞ்ச காரியம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் வச்சு முன்னாடி வச்சு சொல்றான், நீங்க தான் பரிசுத்தப்படுத்தணும். யாராலே முடியாது, ரசூலுல்லாஹால முடியும், அல்லது வலிமார்களால முடியும்.
அப்ப தஸ்கியா கிளாஸ் எவன்லாம் போடுறானோ இவங்க என்ன இல்முல் அஃலாக்குன்ற பெயர்ல வெறும் வெற்று கடிதங்களைத்தான் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆன்மீக கல்வியை பத்தி ரகசியமா தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம ஹதீஸ்ல தான் பார்க்கிறோம். சூஃபியாக்களுக்கு இருக்கக்கூடிய மறைவான சில கல்விகள், வழிமுறைகள், டெக்னிக்கு, இது ஃபுல்லாமே மறைமுகமா ஒரு வழி தொடர் மூலமா வந்திருக்கு. ஹதீஸ்ல குர்ஆன்ல அப்படிதான் கிடைக்குது. இல்ல ரசூல்லா எல்லாத்துக்கும் ரஹ்மத்துல் ஆலமீன் அதெல்லாம் யாரும் மறுக்கல. நீங்க விளங்கல, ரசூலுல்லாவை நீங்க விளங்கல. பாருங்க, சஹீஹுல் புகாரில வருது. சஹீஹுல் புகாரில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஆஇன், நான் முத்து ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து 2 கல்விகளை கற்றுக்கொண்டேன். ரசூலுல்லாஹ்விடம் இருந்து எத்தனை கல்வி? 2 கல்வி கத்திருக்கேன். ஃபஇம்மா அஹதுஹுமா ஃபபஸத்துஹு, அதில் ஒன்றை நான் வெளியே சொல்லிவிட்டேன். கிட்டத்தட்ட 4000 to 5000 ஹதீஸ் வரைக்கும் அதிகமா அறிவிக்கக்கூடிய சஹாபி யாருங்க? அபூ ஹுரைரா. அதிகமாக ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோட அபூ ஹுரைரா. இத்தனை ஹதீஸ் அறிவிச்சாங்க, சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்களா, என்னாச்சு அபூ ஹுரைரா ரொம்ப ஹதீஸை சொல்றாப்லே. அவங்களுக்கே ஒரு டவுட். ஏன்னா இவரே ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி 3 வருட காலத்துல வந்து இஸ்லாத்தை சேர்ந்துக்கிறார். ஹைபரின் போர் வெற்றியின் போல இவங்க அப்படியே கோத்திரத்தோட வந்து சேர்றாங்க. அபூ ஹுரைரா கடைசி 3 வருஷம் தான் வாழ்றாரு. ஆனா ஹதீஸை பார்த்தா பிச்சு உதறாரு. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், என்ன அபூ ஹுரைரா அதிகமா சொல்றாரு. உடனே என்ன செஞ்சாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்பப்ப சொல்லுவாங்களாம், அபூ ஹுரைரா மட்டும் அதிகமாக ஹதீஸை சொல்கிறான் என்று மக்கள் சொல்லவில்லை என்றால் நான் இன்னும் ஹதீஸை சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்கள். இத்தனை ஹதீஸ் அறிவிச்ச அபூ ஹுரைரா சொல்றாங்க, புகாரில தான் வருது, ஹஃபில்து மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஆஇன், 2 பாத்திரத்துல நான் கல்வியை கத்துக்கிட்டேன். ஃபஇம்மா அஹதுஹுமா பஸத்துஹு, அத நான் ஒன்ன வெளியே சொல்லிட்டேன். வஅம்மல் ஆஸரு ஃபஇன் பஸத்துஹு, இன்னொரு கல்வி இருக்குது. எங்க வருது? புகாரில தான் வருது. ஃபஇம்மா ஒண்ணு இருக்குது, அத நான் சொன்னினா குதிய ஹாதல் புல்ஊம் சொல்றாங்க. குதிய ஹாதல் புல்ஊம், இந்த தொண்டை குழி வெட்டப்பட்டு விடும். இந்த ரகசியத்தை வெளியே சொன்னா என்ன ஆயிரும்? என் கழுத்து வெட்டப்பட்டுரும். தேவ ரகசியத்தை வெளியே சொல்ல முடியாது. எவ்வளவு தெளிவான ஹதீஸ், எங்க இருந்து கொண்டு வரணும்? பலவீனமான ஹதீஸா? நேரடியான ஹதீஸ்கள் சஹீஹ் புகாரில வருது. நான் வெளியே சொன்ன ஹதீஸ்கள் எல்லாமே, இத்தனை ஹதீஸ்கள் சொன்னாலும் கூட அது ஒரு பாத்திரம் தான். இன்னொரு பாத்திரத்தை நான் வெளியே சொல்லல, சொன்னால் என் கழுத்தை வெட்டப்பட்டுரும். அவ்வளவு பெரிய ரகசியங்கள். இப்ப இதுக்கு பேர் என்ன? இதுதான் தரீகத். சுனன் திர்மிதியில வரக்கூடிய அடுத்த ஹதீஸ், ஹைபர் போர்ல ரசூலுல்லாஹ் ஒரு குடியை தூக்கி கொடுக்குறாங்க. நான் யாரும் கையில கொடியை கொடுக்கிறேனோ அவர்களை கொண்டு நான் அல்லாஹ் வெற்றியை தருவான் அப்படின்றப்ப எல்லா சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க. அப்ப யார் அப்படின்னு பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் ஐன அலி அப்படின்றாங்க. அலி எங்கே சொல்லி அவங்க கையில கொடியை கொடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க. பிரம்மாண்டமான வெற்றி ஹைபர். ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் இந்த பொருட்களை பங்கிடுறதுக்காக ஒரு சூழ்நிலை. அப்ப ரசூல் அலி எல்லாம் கூப்பிட்டு தனியா ரூம்குள்ள கூட்டு போயிட்டாங்க. ரூம்குள்ள கூட்டு போயிட்டு ரசூல்லா ரொம்ப நேரம் பேசுறாங்க. இப்படி எப்பயுமே நடந்ததே கிடையாது. எப்பயுமே நடந்தது. ஏன்னா ஒரு சஹாபிக்கு ஏதாவது சொல்லலாம், அவங்க போய் என்ன செஞ்சிருவாங்க, உடனே கேட்டு அந்த ஹதீஸ் நம்மளுக்கு வேணும்ன்ற அந்த ஆசையில ரசூல்லா அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க. அவங்க அப்படியே அறிவிச்சு கொடுப்பாங்க. இப்படிதான் ஹதீஸ் நம்மளுக்கு வந்துச்சு. ரசூல்லா நீண்ட நேரம் பேசுகிறார்கள். கதவை அடைச்சுட்டாங்க, என்னன்னே தெரியல. வெளியில அபூபக்கர் நிக்கிறாங்க, ஹஜ்ரத் உமர்லா நிக்கிறாங்க, எல்லா சஹாபாக்கள் நிக்கிறாங்க. அலிலுல்லா வெளியே வர்றாங்க, ரசூல்லா வெளியே வர்றாங்க. யார் ரசூலெல்லாம் என்ன இன்னைக்கு ரசூல்லா மருமான்ட்ட ரொம்ப நேரம் பேசிட்டாங்களே, அப்படி என்ன பேசினாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த அந்த ரகசியத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வத்துல இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லா சொன்னாங்க, என்னைய தப்பா நினைச்சீங்கம்மா, ஆனா இந்த ஜெயித்து நான் ஒன்னும் ரகசியம்லாம் பேச இல்ல, அல்லாஹ் தான் ரகசியம் பேசினான். அலியிடம் ரகசியம் பேசுறது அல்லாஹ் சொன்னதை நான் பேசினேன். சுனனு திர்மிதி 3726 ஹதீஸ், அபு யாலாவுல 2163 ஹதீஸ். சஹீஹான ஹதீஸ் தான். சரிங்களா? யார் கேட்கிறா? உமர்லால கிராஸ் கொஸ்டின் கேட்கிறாங்க. யார சொல்ல என்ன ஆச்சு, இன்னைக்கு ரகசியமா அலிருல்லான்ட்ட பேசுறாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஆனா இந்த ஜெயித்துகோ,
நான் பேசல, பேசுனது அல்லாஹ் தான் ஹஜரத் அலிட்ட பேச சொன்னா அப்படின்றது பேரு ரகசிய கேள்வி இல்லாம என்னது? அப்ப இந்த சூஃபித்துவம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து சஹாபாக்கள் அபூ ஹுரைரா யார்? அவர்கள் சூஃபியாக்களுடைய ஒரு பெரிய ஒரு ஹெட்குவார்ட்ஸ், அவர் அதான் தலைவர். ஏன்னா அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் ஒதுங்கி இருந்தாங்க. இவங்களுக்கு வீடு கிடையாது, நாதி கிடையாது, குழந்தை கிடையாது, மனைவி கிடையாது, சொத்து கிடையாது, சுகம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாச்சும் அன்பளிப்பு வந்துச்சுன்னா இந்த திண்ணை தோழர்களுக்கு கொடுப்பாங்க. பள்ளிவாசல் தான் அவர்கள் தங்குமிடம். போறதுக்கு ட்ரெஸ் இருக்காது, கீழே ஒரே ஒரு உடுப்பு. இந்த ஒரு சூஃப்னா கம்பளி, அந்த கம்பளி இடுப்புல கட்டிட்டு மேல போட்டிருப்பாங்க. அதனாலதான் சூஃபியா அப்படின்னு பேர் வந்துச்சு. சூஃபியான்னு சொன்னா கம்பளிகளை போட்டுக்கொண்டு தங்களை பற்றற்றவர்களாக காட்டிக் கொள்பவர்கள். இந்த சஹாபாக்களுக்கு அபூ ஹுரைரா சொல்றாரு, எனக்கு பெருமானாரிடமிருந்து ஒரு கல்வி வந்துச்சு, இன்னொரு கல்வி நான் சொல்லல. அலி ரலியல்லாஹு பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது நான் ரகசியமாக அவர்கிட்ட பேசல, அல்லாஹ் தான் பேச சொன்னா. அலி ரலியல்லாஹு தான் தரீக்கத்துகள் பெரும்பாலும் வருகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தரீக்கத்து வருகிறது. அப்ப இதற்கு பெயர் என்ன? இந்த ஞான கல்வி முறைகள் என்பது பெருமானார் தான் வந்தது. குர்ஆனும் ஹதீஸும் அதைத்தான் சொல்லுது. இது தனிப்பட்டதாக இல்லை. சரி, ஏன் பிரத்யேகமாக சஹாபாக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? எல்லாருக்குமே சூஃபித்துவத்தை சொல்லி தந்துட வேண்டியதுதானே அப்படின்னு சொன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில வருது, 3வது ஜுஸு 127வது ஹதீஸ், 3ஆம் பாகம் 127வது ஹதீஸ். அதுல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹத்தீசுன் நாஸ பிமா யாரிஃபுன், மக்கள் விளங்கி கொள்ளக்கூடியதை மட்டும் பேசுங்க. நீங்க எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே சரியத்து, எல்லாத்துக்குமே தரீக்கத்து, வா நான் வியாபாரம் பண்றேன் அப்படி கிடையாது. ஏன்? ஹத்தீசுன் நாஸ பிமா யாரிஃபுன், சாரி, இது ஹஜரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அத்துஹிப்புனா யுகதிபல்லாஹு வ ரசூலா, அல்லாஹ்வும் ரசூலும் பொய்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நீங்க என்ன விரும்புறீங்களா? நீ பேசுறத அவன் நம்பலன்னு சொன்னா மறுத்துருவேன். மறுத்தான காஃபிரா போறது சில நேரத்துல வாய்ப்பு இருக்குது. இப்ப கண் திருஷ்டி ஹதீஸ் இருக்குது, முத்தவாத்திரான ஹதீஸ். இவன் சில பேர் என்ன செய்ய பல ஹதீஸ்ல மறுத்துக்கிட்டே வந்தாங்க. கண் திருஷ்டி ஹதீஸ மறுத்தா ஒருத்தனுடைய சட்டம், மார்க்க சட்டம் என்ன தெரியுங்களா? காஃபிரா போயிடணும். என்ன காரணம்? கண் திருஷ்டின்னு சொன்னா அது சிறப்புன்ற அடிப்படையில் அந்த ஹதீஸுடைய தரம் அப்பேற்பட்டது. முத்தவாத்திர் ஹதீஸ் என்பது குர்ஆனுக்கு அடுத்தபடியான ஈக்குவலானது, அதனுடைய தரம் அப்பேற்பட்டது. அபூ ஹனீஃபா இமாம் ரஹ்மத்துல்லாஹி காலத்திலே மஸஹு அலல் ஸஃபை, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நேற்றைய பயான்ல கூட, கால் மோசாவுல மசல் செய்யறது குளிர் காலத்துல ஜாயிஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஹதீஸ் முத்தவாத்திரான ஹதீஸ், பலமான ஹதீஸ். அதை மறுப்பவனை பத்தி அபூ ஹனீஃபா இமாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஹதீஸ மறுக்கிறத பார்த்து நான் பயப்படுறேன், இவன் காஃபிரா போயிடுவானோ அப்படின்னு பயப்படுறேன். அப்ப இந்த மாதிரி தான் சஹாபாக்கள் காலத்துல பயந்துருக்காங்க. நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு கல்வி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நீ மறுத்து காஃபிரா போயிருவியோன்னு பயந்துகிட்டு தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, மறைச்சு வச்சிருக்காங்க. மற்றபடி சொல்லக்கூடாதுன்னு இல்ல, இது மறைக்கப்பட்ட கல்வி என்றல்ல, உங்கள் மனிதர்களுடைய பலவீனத்தின் காரணமாக மறுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சிஷ்யர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கத்துக் கொடுத்தாங்க. அதனால்தான் தரீக்கத்துடைய வழி என்பது இப்படி ஸ்மூத்தா ஒரு வழி செய்தியாகவே நமக்கு தருது, ஒத்தையடி பாதம் மாதிரி. மற்றபடி பாத்தீங்கன்னா பொதுவான ஹதீஸ் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ் 4842வது ஹதீஸ். இவங்களும் சொல்றாங்க பாருங்க, அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏவினார்கள், எங்களுக்கு கண்டிப்பா கமாண்ட் பண்ணிருக்காங்க. என்ன தெரியுங்களா? அன் நுன்சிலன் நாஸ மனாசிலஹும், மக்களுக்கு அறிவுக்கு தகுந்த மாதிரி பேசணும், அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரிவிச்சு கொடுக்கணும், அறிவிச்சு கொடுக்கணும், கத்துக் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது. ஏன்? சில இடத்துல கட்டாந்தரை இருக்கும், சில இடத்துல களிமண் தர இருக்கும், சிலதுக்கு செம்மண் தர இருக்கும். எல்லா மண்ணும் ஒண்ணு கிடையாது. பூமியை போலதான் மனிதன். விதையை போட்டா சில இடத்துல நல்ல விளைச்சல் கொடுக்கும், லைட்டா போட்டா கூட. சிலது கட்டாந்தர, என்ன போட்டாலும் விளைச்சல் கொடுக்காது, நீ சொல்லி கொடுத்தது பயன் இல்லாம போயிடும். அதனால் எல்லா மனிதரும் சில பேர் விரோதமாயிருவான். ரசூலுல்லாஹ்வுடைய விஷயங்களை முன்பின் புரிந்து கொண்டு முனாஃபிக்குகள் சில நேரத்தில் ரசூலுல்லாஹ்விற்கே விரோதமாக போனார்கள். அந்த மாதிரி பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே ரகசிய கல்வி முறை என்பது குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்களின் சொல்லின் அடிப்படையில் இது நிரூபிக்கப்பட்ட விஷயம் அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த முன்னுரையை உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் ஆதாரப்பூர்வமா சொல்றதுக்காகத்தான் ஹதீஸ் நம்பர் சொன்னேன். தாய்மார்கள், சகோதரர்கள் எல்லாம் சில குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், மறக்காம. இன்ஷா அல்லாஹ். சரி, சூஃபிசம்னா என்ன, அதோடைய அசல் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஏராளமான விளக்கங்கள் சொல்கிறார்கள்.
அதிலே உலகத்தில் இருக்கக்கூடிய வட்டுருக்கமான தாரீஃப், மிக ஆக சிறந்த தாரீஃப் 2 வரியில ஒற்றை ஒரு 2-3 வார்த்தையில சொல்றாங்க. சிதுக்கு தவஜ்ஜுஹி இலல்லாஹி தஆலா. அவ்வளவுதான். இதுதான் இதுவரைக்கும் சொன்ன விளக்கங்கள்லே மிகச்சிறந்த விளக்கம் சூஃபிசத்திற்கு. சிதுக்கு தவஜ்ஜுஹி இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வை முன்னேற்பது, அல்லாஹ்வை முன்னோக்குவதில் தூய்மையாக உண்மையாக அல்லாஹ்வை முன்னோக்குவது, கள்ளங்கபடம் இல்லாமல், எந்த விதமான துனியாவுடைய நோக்கமும் இல்லாமல், தன்னுடைய தனிச்சிறப்பு வேண்டும் என்பதற்காக அல்லாமல் உண்மையாக அல்லாஹ்வை முன்னோக்குவது. இந்த சத்தியமா இந்த சுத்தமான இதயம் யாருக்கு இருக்குதோ இவர்கள் சூபித்துவதற்கு தகுதியான மனிதர்கள். வெள்ளையான உள்ளம் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த மனிதர்லாம் சூபித்துவம் ஈஸியா வந்துடும். யாரெல்லாம் கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறாங்களோ, ரொம்ப குறுக்கு புத்திகளையும் அதிகப்படியான வாதி பிரதிவாதங்களையும் கையாளக்கூடியவர்கள் சூபித்துவத்திற்கு சில நேரங்களில் எதிரானவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நமக்கெல்லாம் ஃபஹ்ருத்தீன் ராசின்னு ஒரு பெரிய இமாம் பத்தி தெரியும். அவங்க எழுதின தஃப்சீர் பெரியது, தஃப்சீருல் கபீர். முழுக்க லாஜிக், எதை தொட்டாலும் லாஜிக். அல் மஸலத்துல்லா, மஸலத்து சானியா, சாலிசா, ராபியா சொல்லிட்டு 25 ஆய்வுகள் சொல்லிட்டு போய்கிட்டு அடிக்கிட்டே இருப்பாங்க. இமாம் ராசி, ஒரு ஊருக்கு இமாம் ராசி பயானுக்கு போறாங்க. அவங்களுடைய தனிச்சிறப்பு என்னன்னு சொன்னா, நாத்திகம் வந்தான்னு சொன்னா வண்டியிட வச்சிருவாங்க. அல்லாஹ் இருக்கிறான்றதுக்கு எத்தனை தலீல் கொண்டு வருவாங்க? 1000 தலீல் கொண்டு வருவாங்க. அல்லாஹ் இருக்கிறான். சயின்ஸ், அன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னது? கிரேக்கனுடைய தத்துவம். அந்த தத்துவத்தை வச்சு நிரூபிப்பார்கள் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு 1000 ஆதாரங்களை கொண்டு வருவார். இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஊருக்குள்ள வர்றார். ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. ராசி வர்றார், ராசி வர்றார், ராசி வர்றார். ராசி எப்பேற்பட்ட இமாம் தெரியுமா? யாரு? அல்லாஹ் இருக்கிறான்றதுக்கு 1000 ஆதாரங்களை கொண்டு வரக்கூடிய பெரிய பேச்சாளர். அப்படின்னு அவர் பின்னாடி ஒரு கூட்டமே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பழைய கிழவி, வயசான பாட்டிமா, இப்படி அந்த இமாம் அப்படி ஏற இறங்க இப்படி பாக்குதான். அப்படி ஒரு சர்வ சாதாரணமா பாக்குது. எல்லா மக்களும் பாக்குறாங்க. இவ்வளவு பெரிய இமாம் பேசிக்கிட்டு இருக்காரு, போய்கிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட எல்லாமே இப்படி யதார்த்தமா பாத்துக்கிட்டு இருக்கப்ப, இங்க வாங்க அப்படின்னு ராசி இமாம் என்னம்மான்னு போட்டாங்க. நீங்க தான் ராசியா? ஆமா. நீங்க தான் அல்லாஹ் இருக்கிறான்றதுக்கு 1000 ஆதாரம் காட்டுறவர்களா? ஆமா. சொன்னாங்களா, மன்கான ஃபீ கல்பிஹி அல்ஃபு ஷுகூகின் ஃபஹுவ யஹ்தாஜு இலா அல்ஃபி தலாயிலின். எவன் மனசுல 1000 சந்தேகம் இருக்குதோ அவனுக்கு தான் 1000 ஆதாரம் தேவைப்படும். எவன் மனசுல 1000 சந்தேகம் இருக்குதோ அவனுக்கு தான் 1000 ஆதாரம் தேவைப்படும். எனக்கு அல்லாஹ் மேல எந்த சந்தேகமே இல்லை, எனக்கு எதுக்கு ஆதாரம்? சுப்ஹானல்லாஹ். சூபித்துவத்துடைய வார்த்தை ஹஜரத் ராசி இமாமை புரட்டி போட்டு விட்டது. ஒரு சாதாரண வயசானம்மா அப்படியே ஆன்மீகத்துல ரொம்ப சர்வசாதாரண அல்லாஹ் தான் இருக்கிறானே வெளிப்படையா தெரியுது, இதுக்கு என்ன ஆதாரத்தை வச்சு நீங்க உங்களுடைய அறிவை என்ன போட்டு புரட்டுறீங்க? இறைவன் மீது கொண்ட அந்த ஆத்மார்த்தமான பார்வை, ஒரு வயசான பாட்டியினுடைய அந்த பார்வை, அதற்கு பின்னால் ராசி இமாம் சூபித்துவத்திற்குள் நுழைகிறார்கள். எவ்வளவு பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் கடைசியில ஷரியத்தை அடுத்தபடியாக தரீக்கத்திற்குள் நுழையும் போதுதான் மனம் பெற்று விடுகிறார்கள் என்பது உண்மை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நம்முடைய நோக்கம் அல்லாஹ்வை அடைந்து கொள்வது, அல்லாஹ்வை அடைந்து அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய ஒரு சின்சியாரிட்டி. எப்படி சொல்றதுங்க? சின்சியாரிட்டி. மை யூமின் பில்லாஹி யஹ்தி கல்பா. எவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சாரோ அல்லாஹ் கல்வி என்ன செஞ்சு ஆக்டிவேட் ஆக்கிடுவான். உண்மையிலே ஒரு இதற்கு எனக்கு லட்சியம் இருக்கு, நான் அல்லாஹ் அடைஞ்சு போறோம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு வைராக்கி இருந்தா கண்டிப்பா அல்லாஹ் அவருடைய கல்விக்கு வழியை காமிச்சு என்ன செஞ்சிருவான்? அவர்களை அடைய வேண்டிய இடத்திற்கு கொண்டு சென்று விடுவான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இந்த சூபித்துவத்தில் யார் மேலாக இருக்கிறவன் சொன்னா, படித்தரத்தில் உயர்ந்த மற்றவர்கள் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக சித்தீக் என்று சொல்லக்கூடிய தரஜா. இந்த மகான்மார்கள் தான் என்ன ஒரு வலியுள்ளா கஷ்டப்பட்டாலும் அவர் நபியுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. ஆனா எல்லா நபிமார்களும் வலிமார்கள் தான். குல்லு நபியின் வலியும் வலைச குல்லு வலியும் பி நபியின். எல்லா நபிமார்களும் வலிமார்கள், ஆனால் எல்லா வலிமார்களும் நபிமார்களுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. இது நம்முடைய அகீதா. இந்த வலிமார்களில் நபிக்கு அடுத்தபடியாக சித்திகியத். உலகத்திலே தலை சிறந்த அவுலியாக்களுடைய தலைவர் யாருன்னு சொன்னா யாரு? சித்திகுல் அக்பர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்கதான் வலிமார்களின் தலைவர். இங்க ஒரு டிபேட் ஓடும். இல்ல ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அது நம்முடைய நிலைப்பாடு அல்ல.
அது ஷியாக்களுடைய நிலைப்பாடு. ஹஜரத் அலியார் அவர்களும் பெரிய ஞானி, அவர்கள் மாரிஃபத்துடைய தலைவாசல், அதுல மாற்றுக்கத்தில். ஆனால் ஏற்றமும் சிறந்த நபிக்கு அஷ்ரஃபுல் பஷர் பாதல் அம்பியா, நபிமார்களுக்கு அடுத்தபடியாக பெரிய அவுலியா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் இருந்தா நக்ஷபந்தியா தரீகா வருது. ஆனால் அவங்க காலத்துல சஹாபாக்கள் நிறைஞ்சிருந்தாங்க, அதனால தரீக்கத்து அவசியம் இல்லை. எல்லா சஹாபியுமே அவுலியாவா இருக்காங்க. அவங்க காலத்துல ஏன் கராமத்துல ரொம்ப கம்மியா இருந்துச்சு? அந்த கேள்வி கேட்பாங்க, என்ன இந்த மயனாண்டாவுல மட்டும் நீங்க என்ன செய்றீங்க, அச்சா உருச்சான்றீங்க, உருஸ் எடுக்கிறீங்க, அப்படி செய்றீங்க, அபூபக்கர் சித்திக்கிறாங்க, உருஸ் எடுக்க மாட்டீங்களா? அவங்க காலத்துல கொண்டாடுறதுக்கு என்ன இருந்துச்சு? எல்லாருமே வலிமார்கள். அப்ப யாரை கொண்டாடுறது? அபூபக்கர் ஹஜரத் உமரை கொண்டாட வேண்டியதா, உமர் ஹஜரத் அபூபக்கரை கொண்டாட வேண்டியதா, ஹஜரத் உஸ்மான் ஹஜரத் அலி கொண்டாட வேண்டியதுதான். எல்லாருக்குமே கராமத் இருக்குது. சின்ன சின்ன சஹாபி, சின்ன சின்ன போய் ஹஜரத் இப்னு அப்பாஸ் சரியில்லை, 7 வயசு புள்ள, அவங்க வந்து ஹஜரத் பிதாயாவல் ஹிதாயா வருது, பிதாயா நிஹாயில வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்புவதற்காக அன்றையத்துல இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹை பார்க்க போகிறார்கள். போன இடத்துல ரசூலுல்லாஹ் அப்படி திரும்பி பார்க்கறாங்க, இப்னு அப்பாஸ் நிக்கிறாரு. இப்னு அப்பாஸ் எப்ப வந்தம்மா தம்பி? யார ரசூல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு அஹ்லியானன். என் பக்கத்துல ஒருத்தர் ரெண்டாரு, நீ பாத்தியா? ஆமா, யாரோ ஒருத்தர் நின்று இருந்தாரு. படிச்சவனே பாத்துட்டியா? ரசூலுல்லாஹ் நான் பாத்துட்டியா? ஆமா பார்த்தேன். அவர் ஜிப்ரீல். நின்றிருந்தவர் யாரு? ஜிப்ரீல். உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமா தெரிஞ்சிருச்சு. உனக்கு அல்லாஹ் அல்லிம்ஹுல் கிதாப் ஃபக்கீஹு ஃபித்தீன், அல்லாஹ் இவருக்கு ஞானத்தை தருவாயாக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சுட்டு, மௌதா போறதுக்கு முன்னாடி உனக்கு கண் பார்வை போயிரும் தம்பி அப்படின்னாங்க. யார் ஜிப்ரீலை அவர் அசல் தோற்றத்தில் பார்த்தாரோ அவருடைய கண்ணு போயிருமா. இப்னு அப்பாஸ் 7 வயசு புள்ள, ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருந்த ஜிப்ரீல் சேர்ந்த கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த சம்பவத்தை கொண்டு வர்றாங்க. 7 வயசு புள்ள கராமத்துல விளையாடுது. அப்ப யாரை கொண்டாடுறது? ஒவ்வொரு சஹாபிக்கும் பெரும் பெரும் கராமத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அவருடைய தங்கச்சி என்ன செஞ்சாங்க, ஒரு பொண்ணோட சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு ஓங்கி அடிச்சதுல பல்லு உடஞ்சிருச்சு. இந்த பொண்ணு அந்த பொண்ணு அடிச்சிருக்கு, இந்த பொண்ணு கொலாயடி சண்டை பாத்தீங்களா, சண்டை ஓட்டாக அடிச்சதுல பல்ல உடைச்சிருச்சு, அந்த பல்லு உடஞ்சிருச்சு. ஷரியத்துடைய சட்டம் என்ன? அசின்ன துசின்னி. பல்ல ஒருத்தையும் உடைச்சா பதிலுக்கு என்ன செய்யணும்? அதே பல்ல உடைச்சிடணும். அவங்க மன்னிச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, மன்னிக்கலன்னு சொன்னா பல்ல உடைச்சிடணும். கொலைக்கு கொலை, கைக்கு கை, கண்ணுக்கு கண்ணு. இந்த பல்ல உடைச்சோடனே ரசூல்லாட்ட கொண்டு வர்றாங்க. யார சொல்லா அங்க பாருங்க, ரத்தத்தோட வர்றாங்க. இந்த பொண்ணு பல்ல உடைச்சிருச்சு. ரசூல்லா சொல்றாங்க, என்னம்மா மன்னிக்கிறியா? இல்ல, பல்ல உடைச்சிருங்க. கூட்டு போயிட்டாங்க. பொதுமக்களுக்கு மத்தியில வச்சு அந்த தண்டனை நிறைவேற்றுறது பழக்கம். கூட்டு போகும்போது அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாரு, உங்க தங்கச்சியோடைய பல்ல உடைக்கிறதுக்கு கூட்டு போய்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு இன்னொருத்தர் பொண்ணுடைய பல்ல உடைச்சிருச்சு, ரசூலுல்லாஹ் ஃபத்வா கொடுத்துட்டாங்க, பல்லு உடைய போகுது அப்படின்னு இவ்வளவு விஷயத்த சொல்றாரு. அவர் அசால்ட்டா சொன்னாங்க அந்த சஹாபி, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியம், பல்லு உடையாது, பல்லு உடையாது. அவங்களுக்கு என்ன வஹியா வந்துச்சு? ஈமானுடைய உறுதியை பாருங்க, கராமத்தை பாருங்க. பல்லு ரசூலுல்லாஹ் ஃபத்வா கொடுக்கிறார்கள், அந்த சஹாபி சொல்றாங்க பல்லு உடையாது அப்படிங்கிறாங்க. வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியம், கஸம் செய்கிறார்கள். போனா அந்த இடத்துல அல்லாஹ் அந்த பொண்ணோட கல்வை மாத்திட்டான். பாத்துச்சு, எனக்கே ஒரு பல்லாம் வாழ்க்கை ஃபுல்லா எப்படி வாழ போறேன்னு தெரியல, உன் பல்லும் போய் உன் வாழ்க்கை இதாகணுமா? சரி போ, மன்னிச்சுட்டேன் அப்படின்னு அதெல்லாம் ருஜுவாயிருச்சு. போனது வந்து நடந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி எட்டுகிறது. இந்த மனிதன் இப்படி சொன்னார், அதற்கு பின்னால் அந்த பெண்ணுடைய மனம் மாறிவிட்டது. யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் இபாதில்லாஹ், அல்லாஹ்விற்கென்று சில அடியார்கள் மனசிலாக்கணும். சில அடியார்கள், சில சூஃபியாக்கள், மகான்மார்கள், சாதாரண தோற்றத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இன்ன மின் இபாதில்லாஹ், அல்லாஹ்வின் அடிமைகள் சிலர் இருக்கின்றனர். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அவர்கள் மட்டும் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு இது நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் நடத்தி காமிச்சிருவான். பவர் பாருங்க, கசம், அந்த சத்தியத்தின் மீது இருக்கக்கூடிய பவர், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது நடக்கும் என்று சொல்லி நடக்கும். அதே உமர் சொன்னார்கள், வெற்றி கிடைக்கும். கிடைச்சா இல்லையா? காலித் இப்னு வலீத் யாரு? சைஃபுல்லா, அல்லாஹ்வின் மகத்தான வாள். ரசூலுல்லாஹ் தான் அந்த வாளை முழுங்கினாங்க. குலை பிஸ்மில்லா அடி என்றார்கள். காலித் இப்னு வலீத் தொட்ட எந்த போரும் தோல்வியில் முடிந்ததே இல்லை. 3 லட்சம் படை வீரர்கள் இருப்பார்கள்.
20,000 பேரை கூட்டு போய் முடிச்சுட்டு வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத் ஒரு கட்டத்துல ஏறிக்கிட்டே போகுது. காலித் ரலியல்லாஹு பத்தி எல்லாரும் புகழ் உலகம் ஃபுல்லா பரவுது. காலித் வேற லெவல். காலித் அடிச்சுக்கவே முடியாது. அவர் தொட்டாருன்னா போர் எந்த போரா இருந்தாலும். உமர் எல்லாம் பாக்குறாங்க, சரியில்லையே, அல்லாஹ்வுடைய புகழ் புகழ வேண்டிய இடத்துல ஒரு மனுஷன் அவரு பெரிய மகானாவே இருக்கட்டும், ஆனா அல்லாஹ்வை பத்தி புகழ வேண்டிய இடத்துல காலிதினுடைய தன்மை எது சரியில்லையே, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஒரு சஹாபிய. அவர் ஆக நோஞ்சான சஹாபி, அவர் ஆக பலவீனமான சஹாபி. அந்த சஹாபியை போய் தலைமை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்றார். தலைமை மாறிவிட்டது. எல்லாம் திணறாங்க, என்னங்க இவ்வளவு மோசமான ஒரு பலவீனமான சஹாபியை போடுறீங்க, எப்படிங்க அவருக்கு கிடைக்கும்? காலில போய் ரசூலுல்லாஹ்வை இறக்கல, அபூபக்கர் சித்திக் அவர்கள் தலைமையை இறக்கவில்லை, நீங்க எப்படி செய்றீங்களே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் மீது சத்தியம் இது நடக்கும். போகிறார்கள். அந்த எளிமையான மனிதரை கொண்டு வெற்றி கிடைத்தது. அப்ப கசம் சத்தியத்தின் மீது அல்லாஹ் பவர் கொடுத்த சில நபர்கள் இருக்கிறார்கள் என்று ஹதீஸ்ல தெரியுதா இல்லையா? சஹாபாக்கள் காலத்தில் நடந்திருக்கா இல்லையா? இந்த இவர்களைத்தான் நம்ம என்ன சொல்றோம், மகான்மார்கள் என்று நாம் சொல்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல ஹதீஸ் இவர்கள் எல்லாம் வலிமார்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வலிமார்கள் நீண்ட தலப்பா, பெரிய பச்சை கலர் பச்சை பாவா, என்னங்க பச்சை பாவா, ஜிக்ர் தஸ்பீஹ் மணி இப்படியே இருப்பாங்க நினைச்சுட்டு இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை மாதிரி யாருக்கும் வைக்கல அல்லாஹ். அதனாலதான் நபியுடைய வாரிசுன்னு அல்லாஹ் சொன்னான். ஏங்க நபியுடைய வாரிசுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய வார்த்தைங்க வேணும்? அஷத்துன் நாசி பலாஅன் அல் அன்பியா, உலகத்திலே கடும் பலாய்கள் கொடுக்கப்பட்டவர்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? நபிமார்கள். நம்ம யாரை பார்த்து தப்பா நினைச்சிடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் செய்வன சிறு சூன்யம் வறுமை, ஏண்டா இப்படி 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 போய் ஆளு முசீபத்துல கிடக்குறான், பெரிய பாதியா இருப்பேன் போல. இன்னைக்கு சமீபத்துல ஒரு ஆளு மகாவிஷ்ணுவா ஏதோ ஒரு ஆள் போய் ஸ்கூல்ல போய் பேசி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பேசி, யாரெல்லாம் ஊழமா பிறக்கிறாங்களோ எல்லாம் முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பேசிட்டாரு. இன்னைக்கு பெரிய பிரச்சனையா போச்சு. முன்ஜென்மத்தில் நீ ஏதோ செஞ்சிருக்க பாவம், அதனாலதான் இப்படி வந்திருக்கிற. அதுல ஒரு மாற்றுத்திறனாளி எதிர்த்தார், நான் என்ன பாவம் செஞ்சு, நான் என்ன முந்தைய ஜென்மத்தில் நான் என்ன வார்த்தைன்னு சொல்லு அப்படி கேட்டோடனே பெரிய பிரச்சனையாயிருச்சு. அப்ப இந்த சூஃபியாக்கள் இவர்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கடுமையா சோதிக்கப்படுவாங்க. நபிமார்கள் எல்லாம் கடும் பலாயால் சோதிக்கப்பட்டார்கள். இவங்களை வந்து பாவிக்குதான் இந்த மாதிரி தண்டனை வருமா? நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சோதனையில் பல கட்டங்கள் வச்சிருக்கான். குர்ஆன் சொல்லி காட்டுது டெஸ்ட் எல்லாம். இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின், சில கலிமாக்களை கொண்டு, சில காலகட்டங்களை கொண்டு, சில பரீட்சைகளை கொண்டு நாம் ஹஜரத் இப்ராஹிமை நாம் சோதித்தோம். அந்த சோதனைகளை அதை அவர் கம்ப்ளீட் பண்ணார். நம்மளுக்கு அல்லாஹ் வைப்பான், நம்மளால திணறிட்டு அல்லாஹ் முடியலடா அல்லாஹ்னுவான். you disqualified, you are disqualified for விலாயத். விலாயத்திற்கு நீங்கள் தகுதி இல்லை, அவ்வளவுதான். சின்ன சின்ன இதை முட்டு கொடுத்து அல்லாஹ் வாழ்க்கையில முடிச்சிருவான். பெரிய ஆட்கள், ஈமானுக்கு தகுதியானவர்கள், மக்களை வழிநடத்துவதற்கு உண்டானவர்கள், குதுபுமார்கள், இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலாய்கள் படு பயங்கரமானது. சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகளை போல வலிமார்களுக்கும் வாழ்க்கையில் பெரும் பெரும் சோதனைகளை கடந்து வந்தவர்கள் தான். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அருவியில இருந்து தண்ணி கீழே வடிஞ்சு வருது, அந்த தண்ணியை வாங்கி நம்மளுக்கு அப்படியே டேப் பாட்டில குடிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தெரியல. அந்த ஆரம்பத்துல அந்த தண்ணி அந்த பாறையில அடிச்சு அடிச்சு மோதி 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 ஒரு வழித்தடத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம். இந்த வழித்தடம் தான் வலிமார்கள். தங்கள் மீது அல்லாஹ்வுடைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு பிற மக்கள் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடியவர்கள். நம்ம எப்படி வந்து வெளிப்படையில நோய் நொடிகளை சரி செய்கிறோமோ, டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் செய்யறாங்களோ, அவர்கள் வலிமார்கள் ஆத்மாவில் உள்ள நோய் நொடிகள், உள்ளத்தில் கூடிய ஆணவம், அகந்தை, கிபுர், எல்லா உலக ஆசைகள், பற்றுகள், இதையெல்லாம் நீக்கக்கூடியவர்கள். ஆன்மாவில் இருக்கக்கூடிய கோளாறுகள், பிரச்சனைகள், நோய் நொடிகள், இதையெல்லாம் நீக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு வலிமார்களை வந்து இந்த நோய் நொடிக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டதுனாலதான் நம்மளுக்கு எல்லாம் இன்னைக்கு தர்காவில் ஒரு வித்தியாசமா தெரியுது. அசல்ல அது எப்ப எதற்குண்டான ஸ்தலம், அது மறுமையை நினைவுபடுத்தக்கூடியது. அந்த வலிமார்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்பேற்பட்டது என்பதை ஆத்மார்த்தமாக உணரக்கூடிய ஸ்தலம். அதை பிரியத்தோட போகணும், நேசத்தோட போகணும். எல்லா மக்களும் நோய் நொடிக்காகவே போறது, பிரச்சனைக்காக போகும்போதுதான் வலிமார்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அசல்ல அல்லாஹ் என்ன சொல்றான், அல்ஹாக்குமுத் தகாஃபுர், உங்களை உலக விஷயங்கள், உலக ஆசைகள் எல்லாம் பராமுகமாக்கி விட்டது.
இப்படி உலகம் உலகம் உலகம்னு போனீங்க. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீ கபருக்கு வந்து வாயில மண்ணு விழுந்து இப்படியே கபருக்கு போற வரைக்கும் உலகம் 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 என்றே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆயத்திற்கு வெளிப்படையான அர்த்தமும் கொடுக்கிறார்கள், சூபித்துவ அர்த்தமும் கொடுக்கிறார்கள். நீங்கள் கபரை ஜியாரத் செய்யும் வரைக்கும் உங்களுக்கு உலக ஆசை இருந்து கொண்டே இருக்கும். அப்ப மரணத்தை அடிக்கடி நினைச்சு பார்க்கணும். நாம மறுமைக்கு மௌத்தாகிற வரைக்கும் நம்மளுக்கு உலக ஆசை இருக்கும். இது வெளிப்படையான அர்த்தம். மௌத்தாகிற வரைக்கும் உலக ஆசை போகாது. இன்னொரு அர்த்தம் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், ஜியாரத் செய்த, நீ மக்பராவிற்கு ஜியாரத் போகிற வரைக்கும் உனக்கு உலக ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி மௌத்து அந்த போய் அடக்கத்தை போய் பார்த்துட்டு வந்தோம்னா நம்முடைய கல்வில பேராசை நீங்கிரும், உலகப்பட்டு நீங்கிரும், சுத்தமடையும் உள்ளம். மதீனா ஷரீஃபுக்கு போனா பறக்கத்தோட வருவாங்க. எங்க ஜியாரத்து ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஜியாரத்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு இன்புட், இன்னொன்னு அவுட்புட். இதை புரிஞ்சுக்கிறாதனால தான் இவ்வளவு பிரச்சனை வருது. ஜியாரத்து எளிமையானதுங்க, எளிமையான விஷயம். ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு உதவி செய்ய முடியுமா? முடியாது. நான் ஒரு ஆத்மா, இன்னொருத்தங்க ஆத்மா இருக்கு, ஆத்மார்த்தமா உதவி செய்ய முடியும். நேரடியா துவா செய்யலாம், எங்கேயோ இருக்காரு மறைமுகமாகவும் துவா செய்யலாம். இது ஒரு ஆத்மார்த்தமான பதில். இவர் மௌத்தா போயிட்டாரு, இப்ப நான் ஹயாத்துல இருக்கேன், என்னால அவரால் உதவி செய்ய முடியும், நான் அவருக்கு துவா செய்ய முடியும், அவருக்கு ஈசால் தவாப் செய்ய முடியும், தர்மம் செஞ்சு அனுப்ப முடியும். வலதும் சாலிகான பிள்ளையா இருந்தா துவா செய்யும். சதகத்துல் ஜாரியா, எத்தனை துவாக்கள் நன்மைகள் எல்லாம் என்னவா இது அவுட்புட்டா போகுது, போய்கிட்டே இருக்கா. அவுட்புட் நம்மள்ட்ட இருந்து அங்கிட்டு போகுது. அந்த ஆத்மாவை பலப்படுத்த முடியும். அது வலி வேதனையில் இருக்கு, அது சிரமத்துல இருக்குன்னு சொன்னா அதனுடைய கத்தல் கதறலுக்கு அல்ல நம்மள்ட்ட இருந்து ஒரு பதில், அது எதை வச்சு ஒரு ரீதியில அதுக்கு கிடைக்கும். இது ஒரு அவுட்புட். இன்புட் என்னன்னு இருக்குது. மதீனாவுக்கு போனோம்னா அவங்களுடைய ஆத்மா நமக்கு அசராத் கிடைக்கும், இந்த ஆத்மா நமக்கு பவர் கிடைக்கும். இதாங்க ரொம்ப சிம்பிளானது. இதுல சிறுக்குன்னு சொல்றதுக்கோ முறுக்குன்னு சொல்றதுக்கோ ஒண்ணுமே இல்லை. ரூஹானிகள், ரூஹானி நான் வாழும் போது நம்மளால எத்தனையோ மூத்தா போன 3 முருதாக்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக நம்மளால பலப்படுத்த முடியும். நம்ம துவா செஞ்சு என்ன செய்ய முடியும்? அவங்களுடைய ஆத்மாவை ஸ்ட்ராங் ஆக்க முடியும். நம்ம ஈமான் ஹக்கான ஈமான் தாரிகளாக இருந்தால், வலிமார்களுடைய அந்த ஆத்மா, ரசூலுல்லாஹ்வுடைய ஆத்மா நாளுக்கு நாள் பலம் அடைஞ்சுக்கிட்டே போகும். நபிமார்களுடைய ஈமான் கூடிக்கொண்டே போகும். கபர்ல போனாலும் அவருடைய தரஜா கூடிக்கொண்டே இருக்கு. ஏன்? துன்யாவுடைய அத்தனை நன்மைகளுமே யாருக்கு தான் போய் சேரும்? கத்துக் கொடுத்தவங்களுக்கு தானே போகும். அப்ப கத்துக் கொடுத்தவங்களுக்கு எவ்வளவு தரஜா போகும், எவ்வளவு பரக்கத்து இருக்கும், எவ்வளவு நூறானியத்தாக இருப்பார்கள். அப்ப அவங்களுடைய ஒரு கடைக்கண் பார்வை ஒன்று போதும் இல்லையா? அதனாலதான் செலவாத்து ஓதுறோம். செலவாத்து ஓதுனா ஏன் நன்மை கிடைக்குது? நம்ம செலவாத்து ஓதுறோம், அவங்க பதில் செலாம் சொல்றாங்க, பரக்கத்து கிடைக்குது, ரூஹானி பலப்படுத்துது. எளிமையான விஷயம். ஜியாரத்துக்கே போகாமல் பெருமானாரை நினைத்து சலாத்து சொன்னால் பதில் செலாம் அங்க இருந்துகிட்டு நம்மளை பார்த்து ஒரு பதில் செலாம் சொன்னால் போதும், இந்த ஆத்மா பலம் அடைகிறது என்று சொன்னால் இதுதான் ரூஹானியத்தான ஒரு பலம். இது ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இதுதான் ஒரு எளிமையான விஷயம். நேற்று இந்த முதல் நாள் தலைப்புல சில விஷயங்கள் தவற விட்டது இருந்துச்சு, அதை நான் சொல்லி என்னுடைய பயானுக்கு நான் நிறைவேற்றி வருகிறேன் இன்ஷா அல்லாஹ். கராமத்துனா என்ன? கராமத்துன்னு சொன்னா ஹவாரிக்குல் ஆதாத், இயற்கைக்கு மீறிய சில சம்பவங்கள். அதான் அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? நல்லடியாருக்கு கொடுப்பான். ஜுரைஜ்னு ஒரு மனிதர் இருந்தார். ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தை சஹீஹுல் புகாரியில நமக்கு வருது. ஜுரைஜ்ன்றவர் யாருன்னா முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல அடியார், இறைநேசர். அந்த அவர் என்ன செய்யறாரு? எப்ப பார்த்தாலும் வணங்கிக்கிட்டே இருக்கிறது இவருடைய பழக்கம். அந்த வணங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் என்னன்னா, தொழுகாவே வந்துட்டானா மூஞ்சியை பார்க்க மாட்டாராம், இப்படி குனிஞ்சுக்கு வரான். அந்த அளவுக்கு பேணுதல் உள்ளவர். ஒரு தடவை தக்பீர் கட்ட போறாரு, கட்டம் போகும்போது கரெக்டா அவங்க அம்மா வந்துருச்சு. தூக்குறாரு, அம்மா வந்துருச்சு, ஜுரைஜ் அப்படின்னுச்சா. அவர் ரொம்ப நாளா அம்மாவை விட்டு பிரிஞ்சு தனியா வணக்கத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அம்மா பிள்ளைய பார்க்கலாமே பாசமா வரும் பொழுது ஜுரைஜ்னு கூப்பிட்டோன்னே அவருக்கு தொழுகை விடவும் மனசு இல்ல, அம்மாவும் கூப்பிடுது. அல்லாஹும்ம உம்மி வ ஸலாத்தி, அல்லாஹும்ம உம்மி வ ஸலாத்தி. அம்மாவும் இருக்குது, எனக்கு தொழுகையும் இருக்கேன், நான் என்ன செய்வேன்? சரி அல்லாஹ் அக்பர், தக்பீர் கட்டிட்டாரு. அம்மா என்ன செஞ்சாங்க? ஐயா பிள்ளைய பார்க்க முடியலையே, சரி போயிட்டாங்க. டிஸ்ட பாருங்க, 2வது நாள் அந்த அம்மா வர்றாங்க, கரெக்டா தக்பீர் கட்டும் போது வர்றாங்க. ஜுரைஜ்ன்றாங்க, கரெக்டா கையை உயர்த்துறாரு. எப்படி இருக்கும்? பார்த்தாங்க, அல்லாஹும்ம உம்மி வ ஸலாத்தி, தொழுகை இருக்கே, அம்மா அவருக்கு என்ன செய்யல, எதை எடுக்கலாம்? சரி தொழுதுருவோம். அல்லாஹ் அக்பர். பெரிய இறைநேசர் தான், அவருக்கு அல்லாஹ் வச்ச சோதனையை பாருங்க. 3வது நாள் வர்றாங்க, யா ஜுரைஜ் அப்படின்றாங்க. அவர் என்ன செஞ்சா? தக்பீர் கட்டிட்டார். அந்த அம்மா ஒரு பதுவா விட்டாங்க. சஹீஹுல் புகாரியில
இந்த ஹதீஸ் வருது, அல்லாஹும்ம லா யமூத்து ஜுரைஜ் ஹத்தா யந்துர ஃபீ உஜூஹி மயாமீஸ். ஜுரைஜ் நீ மௌத்தாக்கிறாதரா அல்லாஹ், எது வரைக்கும்? யாரு தொழுகையாளி இல்லாதவனை கூட நிமிந்து கூட பார்க்க மாட்டார், அப்படித்தானே? இவர் யார் மூஞ்சில முழிக்கணும்னா மயாமீஸ், ஒரு நடத்தை கட்ட பெண்ணுடைய முகத்துல முழிக்காம இவரை மௌத்தாக்கிறாதான். பத்துவா, தாயுடைய பத்துவா எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஒரு பொண்ணு பாக்குது, அது ஒரு நடத்தை கட்ட பெண்ணு, அதுக்கு என்ன கடுப்போ கோபமோ தெரியல, ஜுரைஜை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு நினைக்குது. மனசுல வெறுப்பு ஆட்டோமேட்டிக்கா வருது. வளர்த்துட்டு ஒரு ஆட்டு இடையின் மூலமாக ஜினா விபச்சாரத்தில் ஒரு குழந்தையை கருத்தரிக்குது. எல்லாம் கேட்கறாங்க, யாரு இதுக்கு எப்படி இருந்தது, இந்த வேலையை செஞ்ச, உனக்கு யார் இது தகப்பன் யாருன்னொடனே குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி சொல்லுது, எதனுடைய தகப்பன் ஜுரைஜு. ஊமக்குத்தானா உட்கார்ந்து இருக்காரு பத்தியா, ஹான்காக்குள்ள உட்கார்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல, அவர் தான் இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் அந்த கூடாரத்தை அடிச்சு நுடைக்கு ஒடிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது, புகாரின்னு வருது. உடைச்சதுக்கு பின்னாடி அவங்க கேட்கிறாங்க, ஏன் உன்னை எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் ஆளை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கணும் தூக்கி போடுறாங்க அந்த இமாம. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு 2 நிமிஷம் வேலை கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, சரி இனிமே என்ன ஏமாத்த போறிய அப்படின்ற அழகா ஒளிச்சுஞ்சாங்க. பொறுமையா நிதானமா 2 ரக்கா வச்சு தொழுதுட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எந்த ஒரு முசீபத்து வந்தாலும் அதற்கு காரணம் நம்ம ஏதோ தப்பு செஞ்சிருக்கோம், அதனாலதான் அந்த பலாய் வந்திருக்கு. அல்லாஹ் எனக்கு இது விடுவிச்சு செய், துவா செஞ்சுட்டாங்க. துவா செய்து விட்டு வந்துட்டாரு. வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்து கேட்கிறாங்க, மன் நபூக்க யா குலாம், பாப்பா உங்க அத்தா யாருமா அப்படின்னு கேட்கிறா. எல்லாம் பார்த்து பிறந்த குழந்தை பேசுறாங்களே, அது சொல்ல அர்ராஇ, அந்த ஆட்டிடையன் தான் எங்க அத்தா. அந்த குழந்தைய பேச வச்சிருச்சு. அந்த கராமத்தை பாருங்கள், அர்ராஇ, அந்த ஆட்டிடையன் தான் என் தகப்பன், நீங்க இல்லை அப்படின்னு உடனே அந்த மக்கள் எல்லாம் தேம்பி அழுகிறார்கள். இவ்வளவு பெரிய மகான நம்ம இப்படி செஞ்சுட்டோமே. வெளிப்படையான கராமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எல்லா மக்கள் மிரண்டு போய், நாங்க என்ன செய்கிறோம், நபினி சௌமி அத்தக்கமின் தகவ, தங்கத்துல உனக்கு நாங்க கூடாரம் கட்டி கொடுக்கிறோம், இந்த தியான மடத்தை நாங்க தங்கத்துல கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லா மீன் தீன், எனக்கு மண்ணிலே செஞ்சு கொடுத்துருங்க, இலக்குமா எப்படி வச்சு அப்படியே செஞ்சு கொடுத்துருங்கன்றாங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமா சொல்றாங்க, எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும் தாயுடைய பதுவா புரட்டி போட்டுருமா. எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும், கராமத்துடையவராக இருந்தாலும், தாய் தகப்பனுடைய அந்த பதுவாவானது புரட்டி போட்டு விபச்சாரியின் முகத்தில் முழிக்காமல் ஜுரைஜை மரணிக்க செய்து விடாதுன்னு சொன்னா, நல்ல வேளை அந்த தாய் எப்படி கேட்கல, இவரை விபச்சாரத்தில் வீழ்த்தாமல் நீ மரணிக்க விடாது என்று சொன்னால், இன்னைக்கு தாய்மார் யோசிச்சுவாங்க, கழிச்சங்க போவ அப்படின்னு சொல்லும் போது யோசிக்கணும், என் பிள்ளை நீ தொட்டதெல்லாம் விளங்காது. அது 30 வயசு வரைக்கும் விளங்கவே மாட்டான். 30 வயசு அவனுக்கு கையில எதை தொட்டாலும் விளங்காது, இல்மு வராது, ஞாபக சக்தி வராது, போட்டு முட்டிக்கிட்டே இருப்பான். என்ன செஞ்ச பாவமோ நினைச்சுக்கிட்டு தாய் விட்ட பத்துவா. யதார்த்தமாக நாம் செய்யக்கூடிய மனசுல கூடிய ஒரு வக்கிர ஒரு அழுத்தத்தோட சொல்லக்கூடிய அந்த தாயுடைய வார்த்தை அது வழியாக இருந்தால் புரட்டி போடும் என்பதற்கு ஜுரைஜினுடைய இந்த சம்பவம் ஒரு பெரிய உதாரணம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நம்முடைய இந்த வெளிமாருடைய கராமத் என்பது வெளிப்படையானது. மரணத்திற்கு பின்னால் இருப்பதற்குனால ஒரு சில ஆதாரங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி யசீதுன்னு ஒரு படு பயங்கர சைத்தான் அவன் ஆட்சியில இருந்தான். அவனுடைய ஆட்சியில மதீனாவுல போர் தொடுத்தான். மதீனாவுல அமைதி பூமி, அதுல போர் தொடுத்து மக்கள் எல்லாம் கொலை செய்து ரொம்ப ஒரு கொடூரமா இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மக்களுக்கெல்லாம் ஊரடங்கு, யாரும் வெளியே வர முடியாது, பாங்கே சொல்லப்பட, மதீனாவுல பாங்கு சொல்லப்படல, 3 நாள் பாங்கு சொல்லப்படல. 3 நாள் பாங்கு சொல்லப்படாமல் மதீனா பூட்டப்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ளேயே சில பேர் ஒளிஞ்சிருக்காங்க, வெளியே வந்தா உயிர் போயிடும். சரி, உள்ளுக்கு இருக்கவங்களாச்சும் பாங்கு சொல்லாங்கன்னு பார்த்தா ஒரே கருமூட்டமான மேகம், டைமே தெரியல, கியாமத் மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. உள்ளுக்கு யார் இருக்காங்க, சயீத் இப்னு முஸய்யிப், பெரிய ஹதீஸ் கலை ஜாம்ப, பெரிய அறிஞர். அவர் உள்ள ஒளிஞ்சிருக்கிறார். சுனனு தாரமியில இந்த ஹதீஸ் வருது. எங்களுக்கு எந்த நேரம் தொழுகைக்கு உண்டான நேரம்னே தெரியல, பாங்கே சொல்லப்படல. நாங்க என்ன நினைச்ச சிரமத்துல இருந்தோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மன்னரையில இருந்து பாங்கு சத்தம் கேட்டுச்சு. கான லா யுரஃபு வக்து ஸலாத்தி இல்லா பி ஹம்ஹமத்தின்
மின் கபரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முத்த ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல இருந்து வரக்கூடிய பாங்கு சப்தமும் இகாமத் சப்தத்தை கொண்டு நாங்கள் தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டோம் சொல்றாங்க. இந்த இதுக்கு தலைப்பு போட்டாங்க யார் தெரியுமா? ஹதீஸ் கலை அறிஞர் மா அக்ரம் அல்லாஹு நபியஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத மௌத்திஹி, மௌத்துக்கு பின்னாடி பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த கராமத்து எப்பேற்பட்டது தலைப்பு. இது சுன்னத்துல் ஜமாத்துடைய அக்கீதா, ஹதீஸ் கலை அறிஞருடைய அக்கீதா. இப்ப இதுக்கு என்ன சொல்றது? நாம யாரு சத்தியத்துல இருக்கும், யார் அசத்தியத்துல இருக்கும்? சரி, தேவபந்தினுடைய பெரிய அறிஞர் ஹலீல் அகமது அம்பேட்டி என்று சொல்லக்கூடியவர், அவர் ஒரு கிதாப் எழுதினார். அது மபாஹிது ஃபி அகாயித் அஹ்லி சுன்னா, சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அக்கீதா பற்றிய அப்படின்னு சொல்லிட்டு அஹ்மத் ரிஸா கான் ரஹிமஹுல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு புக் எழுதினாங்க. அதுல சில கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதுல இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஹல் தக்கூன பி சிஹத்தி உசூலில் ஃபுயூலில் பாத்தினியத்தி அன் சுதூரில் அகாபிரி வ குபூரிஹிம், நல்லடியார்கள் நாதாக்கள் அவருடைய மன்னரிலிருந்து கராமத்துகள் மரணத்திற்கு பின்னால் வெளியே வருது, இத பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி ஹலீல் அஹமது அம்பேட்டிட்ட கேட்கப்படுது. அவர் சொல்றாரு, உசூலுல் ஃபுயூலில் பாத்தினியத்தி மின் சுதூரிஹிம் வ குபூரிஹிம், அவர்கள் அவுலியாக்குடைய வாழும்போது ஷேഖோடு இருந்தார்னா அவருடைய கல்புல இருந்தும், மரணித்து விட்டால் அவருடைய கபறுகளில் இருந்தும் வரக்கூடிய கராமத்துகளை பொறுத்தவரையோ எசிஹு அல தரீக்கத்தில் மாரூஃபா, பரிச்சயமான ஹக்கான தரீக்காவா இருந்தா ஜாயிஸ் இருக்கு, முர்சா மறுக்க இல்ல, கராமத்து இருக்கத்தான் செய்யுது, சத்தியமான நல்ல தரீக்கத்தான் இருக்கு, சனது முத்தசிலா இருக்கு, அதுக்கு கூடிய சனதுல வரக்கூடிய எல்லா ஷேக்மார்களுமே வழிமார்களா இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெறப்படக்கூடிய அந்த விஷயம் என்பது சத்தியமானதுதான். ஆனா இது பொதுமக்கள் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சட்டத்தை முடிக்கிறாரு. ஏன் பொதுமக்கள் போனா எல்லாம் செஞ்சிருவாங்க, என்ன செஞ்சிருவாங்க, கூண்டு எடுத்துருவாங்க, சந்தனம் பூசிடுவாங்க, கொடி எடுத்துருவாங்க, இதுல நிறைய பிதத் வந்துருமே, அனாச்சாரம் வந்துருமே, நீங்க பயப்படலாம், சரிதான், லாஜிக்ல ஏதோ சில விஷயங்களை மக்கள் செய்யக்கூடியதுல தவறுகள் இருக்குது. ஆனா அவர் என்ன அசலியத்தை மறுக்க இல்ல, அவர் என்ன செய்யறாரு, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, அதுல கராமத்துகள் நம்மளும் பார்த்திருக்கோம், நம்முடைய ஷேக்மார்களுடைய கபூர்லயே இதெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மரணத்திற்கு பின்னால் கராமத் வழிமார்கள் இருந்து ஏற்படுறது என்பது சாத்தியமானது, அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹலீல் அஹமது அம்பேட்டி தேவபந்துடைய மூத்த மௌலவி சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னரிலிருந்து பாங்கு சத்தம் கேட்டுச்சுல, அதுக்கு இப்னு தைமியா சொல்றாரு. இப்னு தைமியா பேர்பட்டாலும் தெரியுமா? உலகத்தில் கூடிய ஒட்டுமொத்த வழிகேடு வந்ததுக்கே அந்த ஆள் தான் காரணம். பின்னாடி சவுதியில அந்த ஆள் சொல்றாப்ல, வஹாதா குல்லுஹு ஹக்குன், இது எல்லாமே சத்தியம் தான், ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கராமத் வெளிப்பட்டதெல்லாம் சத்தியம் தான், லைஸ மிம்மா நஹ்னு ஃபீ, இதெல்லாம் நாங்க மறுக்க இல்ல, நீ என்னதான் மறுக்கன்னு நமக்கும் தெரியல, இதெல்லாம் சத்தியமானதான். வல் அம்ரு அஜல்லு மின் தாலிக ஃபஅலம், இத காட்டி பெரிய பெரிய கராமத்துகள் நடந்திருக்குது அப்படின்னு அவர் சொல்றாப்ல. இத இக்திதா சிராத்துல் முஸ்தகீம்ன்ற அவருடைய கிதாபுல 254 பக்கத்துல சொல்றார். இந்த மாதிரி நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு இன்ஷா அல்லாஹ் சூஃபியிசம் என்பது வழிமார்கள் வாழக்கூடியவர்கள் சத்தியமானவர்கள் உண்மையான வழியுள்ளா என்று தெரிந்து விட்டால், அவர் வாடும் போது மரணத்திற்கு பின்னாலும் மரணம் என்பது ஒரு கதவு தான், அதை அடைச்சுக்கிறவங்க தொடர்ந்துக்கிடுவாங்க. நம்ம இந்த ஆயுர்வேதிக்கெல்லாம் நீங்க போங்க, ஆயுர்வேதியில இந்த சித்தர்களுடைய அடிப்படையில சில மருந்து தயாரிப்பாங்க. அந்த மருந்தை வாங்கி அவங்களே மூலப்பொருளை போட்டு கடைஞ்சு எடுத்தாங்கன்னா 10-15 வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாது. ஆனா எக்ஸ்பைரி டேட் போட்டாகணும். அப்ப நம்ம WHO என்ன சொல்லுது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா 15 வருஷம், எத்தனை வருஷம் கெட்டு போகாது, தேன் மாதிரி தான். நீங்க இருந்தாலும் எக்ஸ்பைரி டேட் ஒண்ணு போடணும், ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க, சரி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிடுவாங்க. எக்ஸ்பைரி டேட் நம்மளா போடுறதுதான், நீங்க போட்டு, ஆனா கெட்டே போகாது அந்த மருந்து. வலிமார்களுடைய ஆத்மாக்கள் பலமடைந்து உண்மையான சூஃபியாகி அல்லாஹ்வை அடைந்து விட்டால் வானம் பூமி அண்ட சராசரம் அவர்களுக்கு கட்டுப்பட்டுரும். மரணம் என்பது ஒரு தடையே இல்லை. நீங்க வலிமாரெல்லாம் மாறிட்டீங்க, உங்களுக்கு என்ன மௌத்து, சரி உலகத்துக்கு ஒரு கணக்கு காட்டணும், 63 வருஷம் வாழுங்க, மௌத்தாயிட்டீங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இல்லையா? துன்யாவுக்கு ஒரு கணக்கு காட்டணும், 60 வருஷம் போட்டு மௌத்தாயிட்டாங்க, ஒரு கதவு வழியா போய் இன்னொரு கதவு, அவ்வளவுதான். வலிமார்களுடைய வாழ்க்கை என்பது பிரம்மாண்டமானது, அந்த கராமத்துகளுக்கு முடிவு இல்லை என்பதை நாம் மனதில் ஆக்க வேண்டும். அதே நேரத்தில் பாத்திலான தரீக்கத்துகள், ஷரியத்திற்கு முரணாக இருக்கக்கூடியவர்கள், ஷிர்கை சொல்லக்கூடியவர்கள், மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள், பிசுறு தட்டுச்சுன்னு சொன்னா பெண்களை என்ன செய்யற, காவலை தொட விடுறாரு, பெண்களை கையை புடிச்சு வையத்து கொடுக்கிறார்களா, இவர்கள் எச்சரிக்கைக்குரியவர்கள். மார்க்கம் தடுத்த ஹராம சாப்பிட சொல்றாரா, நீங்க எதுல வேண்டாம் வேலை செஞ்சுக்கலாம், பேங்க்ல வேலை செய்றீங்களா, சரியத்துக்கு முரணா போறீங்களா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உன் மனசு தூய்மையா இருந்தா போதும். மனசு
தூய்மையா இருந்தால் போதுமானது. ஷரியத்தும் இல்ல, மனசுலங்க எல்லாம். இப்படி ஒருத்தர் வடிவமைக்கிறாரா, ஷரியத்தை விட்டு பிசுறு தட்டுறாரா, இவர் எவ்வளவு பெரிய அல்லாமா இருந்தாலும் லவ் யசீரு அல ஸமாயி வலா யம்ஷு அலல் மாயி ஃபஅருமு அலல் கிதாபி வஸ் சுன்னா. அவன் வானத்தில் பறந்தாலும் தண்ணியில நடந்தாலும் கிதாபு குர்ஆன் சுன்னாவுடைய மதஹபுடைய ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை கரெக்டா வர்றானா அது வரைக்கும் அவனை வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கள்ள தரீக்கத்துமார்கள், கள்ள ஷேகுமார்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். வலா யகுர்ரன்னக்கும் ஹவாரிகுல் ஆதாத். அவர்களுடைய இயற்கைக்கு மீறிய சில செயல்பாடுகள் எல்லாம் தஜ்ஜாலுக்கு கொடுக்கப்பட்ட திஜ்னா, அது ஏமாற்றக்கூடிய சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என்று நம்முடைய உலமாக்கள் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை உண்மையான ஹக்கான சூஃபியாக்களுடைய வாழ்வையின்படி அமைக்கக்கூடிய, ஷரியத்தின்படி நிலையாக நிறுத்தக்கூடிய, ஆத்மார்த்தமான நல்லதொரு குருவினுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வாய்ப்பளித்தமைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று வரை 3 நாட்களாக சிறப்பாக பயணம் செய்த அஜித் அவர்களுக்கு நன்றி. இன்ஷா அல்லாஹ் நாளை கோவை புளியமுத்தூர் தாஜுல் இஸ்லாம் பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் பேராசிரியர் அப்துல் பாரி இஸ்லாத்தி அஜித் அவர்கள் பூமான் நபியின் புகழ்பாடும் ஊசரி இமாமின் புனித குருதாசரி என்ற தலைப்பில் நமக்கு பயன் செய்ய இருக்கிறார்கள். மிக சரியாக 9:10 அஜித் அவர்கள் பயண ஆரம்பிப்பார்கள். அனைவரும் முன்னதாக வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு அஜித் துவாவுடன் இன்றைய 3ஆம் நாள் நிகழ்வு முடிவுக்கு வருகிறது. எனக்கு ஒரு 10:40 கிட்ட வண்டி இருக்குது. ஓதிடுறேன். முடிஞ்ச உடனே இப்ப எல்லாத்துக்கும் சலாம் சொல்லிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முடிச்ச உடனே நான் டக்குன்னு போய் நம்ம திருப்பூர்ல பஸ் இருக்குது. எல்லாம் நமக்காக துவா செய்யுங்க. இன்ஷா இலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் பிஸ்மில்லாஹ் அல்லாஹு லா ஸல்லம் பிஸ்மில்லாஹ் تعاون بالفلك من شر ما خلق من شر غاسق إذا وقب من شر الفاتحة من شر حاسد بسم الله الرحمن الرحيم أعوذ بالناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس. بسم الله الرحمن الرحيم. الحمد لله حمدا يوافي نعمه يكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين في علم الصلاة دائمة إلى ملك الله. أوصي اللهم صواب ما قرأنا من كلامك الحزيز إلى حضرة رسول الله صلى الله عليه وسلم وإلى سائر الخلفاء الراشدين وإلى سائر الصحابة والتابعين وتبع التابعين وأئمة المذاهب الأربعة وإلى كل ولي ولية مشارق الأرض ومغاربها وسائر مشايخ طريقة النهج إلى كلهم أجمعين. أرحم الراحمين آية ராஜ செய்யதாய ரப்பே, என்னுடைய எல்லாருடைய எல்லா பாவங்களை பொறுத்தருள்வாயாக. மாதா பிதாக்கமாருக்கு நீ மகசுரத்தையும் ரஹ்மத்தையும் செய்தல்வாயாக. ஷேகம்மார் உஸ்தாதமாருக்கு நீ தரஜேட்டி தருவாயாக. அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஷஹத் சலாமத் ஆஃபியத்தின் கூடிய தீர்காயுஷம் தருவாயாக. அல்லாஹ்வே, நாங்கள் கடந்த காலம் செய்த குற்றம் குறைகள் சவாயிர் கவாயிர் துனூபு ஹதாயாக்கள் அனைத்தையும் பெரும் கருணையாக நீ மன்னித்தருள்வாயாக. நீ பொருத்தப்பட்ட சாலிஹீன்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக. மொத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூர்ண பொருத்தத்தையும் ஷஃபாஅத்தையும் வசீலத்தையும் எங்களுக்கு நசீபாக்கி தந்தருள்வாயாக. அஹ்லு பைத்துமாருடைய பொருத்தத்தை நசீபாக்கி தந்தருள்வாயாக. எல்லா வலிமாருடைய பரக்கத்தையும் துஆக்களையும் எங்களுக்கு நீ நசீபாக்கி தந்தருள்வாயாக. உண்மையான சூபித்துவத்தில் பயணிக்கக்கூடிய தௌஃபீகை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. கள்ள ஷேகம்மார்களுடைய நின்றும் அல்லாஹ் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அகீதத்து பாத்திலானவரும் சனது முத்தசிலாகாத முன்கத்தியான மக்கள் ஒளிகேடர்கள் அல்லாஹ்வை இஸ்தித்ராஜில் பட்ட மக்கள் இருந்தும் ஆகுவதை விட்டும் சுரபத்தை விட்டும் எங்களை எங்களுடைய சந்ததியை பாதுகாத்தருள்வாயாக. மௌனத்தில் வீழ்ந்து விடுவதை விட்டும் அல்லாஹ்வே காஃபிரீன்களுடைய எல்லா விதமான சூழ்ச்சியில் மக்காயிதிலிருந்தும் என் ஷைத்தானுடைய எல்லா விதமான மக்காயிதல் சூழ்ச்சியும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. சிறு சூனியங்கள் ஷைத்தானியத்தின் முசீபத்தில் கண் திருஷ்டிகள் முடக்கங்கள் முடிச்சுகள் தரித்திரியங்கள் பீடைகள் அபகடங்கள் ஆபத்துகள் அல்லாஹ்வே அற்ப ஆயுள்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. எல்லா விதமான கடோரமான பாவங்கள் அல்லாஹ்வே கடும் பலாய்கள் தாங்க முடியாத முசீபத்திலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. விதியின் கேடுகளில் இருந்து பாதுகாத்தருள்வாயாக. மூதேவித்தனத்தில் வீழ்ந்து விடுவதை விட்டு பாதுகாத்தருள்வாயாக. அல்லாஹ்வே எல்லா விதமான எங்களால் தாங்க முடியாத பலாய் முசீபத்துகள் அல்லாஹ்வே கடுமையான ஃபக்ர் ஃபாக்கத்து தலக்கில் இருக்கிறதை பாதுகாத்தருள்வாயாக. அல்லாஹ் தில்லத்தில் இருக்கிறதையும் பாதுகாத்தருள்வாயாக.
இழிவுபடுத்தப்படுவதற்கு பாதுகாத்தல்வாயாக, ஹராமிகளாக ஆகுவதை விட்டு பாதுகாத்தல்வாயாக, விபச்சாரத்தில் வீழ்ந்துவதற்கு பாதுகாத்தல்வாயாக. நாங்கள் பிராய பூர்த்தி எத்திய காலத்திலிருந்து செய்ய கண்ணு கொண்டு கண்ட ஹராம்கள், கைபிடித்து செய்த ஹராம்கள், காடு கொண்டு நடந்த ஹராமத்துகள், வயிற்றினால் சாப்பிட்ட எத்தனையோ ஹராமான உணவு அல்லாஹ்வே அனைத்தையும் நீ கொடுத்தல்வாயாக. வாயால் பேசிய தீபத்துகள், நன்மைகள், புறம் கோள்கள், எத்தனை குடும்பங்களுடைய ஹிலாஃப்கள் ஏற்படுவதற்கு காரணமாய பந்தங்கள் பிரிந்து போன எத்தனையோ பெரும்பாவங்கள், நண்பாவங்கள் செய்த பாவிகளாகிய முதினிவுகளாகிய சாதுக்களாகிய ரப்பே எங்களை நீ கொடுத்தல்வாயாக. மறுமையில் கேள்வி கணக்கில் பிடியிலே சிக்குவதற்கு எங்களை பாதுகாத்தல்வாயாக. உன்னுடைய பெரும் அனுகிரகம் கிருபகடாட்சத்தை கொண்டு அல்லாஹ்வே எங்களுக்கு நீ வழி செய்வாயாக. அல்லாஹ் சாலிஹீன்கள் கூட்டத்தை எங்களுக்கு சேர்த்து வைப்பாயாக. துஆக்கள் எல்லாம் மக்பூலியத்தாகக்கூடிய தரஜையில் தருவாயாக. நம்முடைய கல்விலே ஃபரஹ், சுரூர், நூர், குவத், பசீரத், லத்தத், கஷ்ஃப், கராமத் தருவாயாக. ஏற்றமும் சிறந்த கராமத்தாகிய இஸ்திகாமத்தும் பெரும் கொண்ட கராமத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. சிறிய சிறிய அமல்களாக இருந்தும் தாயமாக காயமாக செய்யக்கூடிய தௌஃபீகை தருவாயாக. படைச்ச ரப்பே அல்லாஹ்வே குஃப்ர்களில் வீழ்ந்துவிடுவது, பித்அத்தில் வீழ்ந்துவிடுவது பாதுகாத்தல்வாயாக. தலைகணத்தை விட்டு பெருமை, ஆணவம், அகந்தையும் எத்தனை ரவுனாத்து நஃப்ஸுகள் இருக்கும், அகபாத்து நஃப்ஸுகள் இருக்கும், அனைத்திலும் எங்களை பாதுகாத்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானை பெருங்கொண்ட மகான்மாருடைய பரிபூர்ண துஆ பரக்கத்தை எங்களுக்கு நீ நசீபாக்கி தந்தல்வாயாக. முத்து ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது சிறப்பிக்கக்கூடிய, அவரிடத்தில் பெரும் அந்தஸ்து பெறக்கூடிய தௌஃபீக் தந்தல்வாயாக. எங்களை பற்றிய நேசத்தை எங்கள் பெருமானாரிடத்தில் எங்களை பற்றி எத்தி வைப்பாயாக. அவருடைய துஆ பரக்கத்தை, கண்காணிப்பையும், அவருடைய பரக்கத்தையும், ஃபைவான்களையும், மததுகளையும், அன்வாறுகளையும் எங்களுக்கு நீ அடைய செய்தல்வாயாக. அல்லாஹ் என்னுடைய பெண் பிள்ளைகள், மனைவி, குழந்தைகள், பெற்றோர், சந்ததியில் அனைவருக்கும் உன்னுடைய பரிபூர்ண தக்குவாவையும் இறையச்சத்தையும் ஹயாவையும் நசீபாக்கி தந்தருவாயாக. அல்லாஹ் எல்லாரும் ஹராம்களிலிருந்தும் அவர்களை பாதுகாத்தருவாயாக. எல்லாரும் கண் திருஷ்டிகளிலிருந்து பாதுகாத்தருவாயாக. அல்லாஹ் எல்லாருமான தீங்கிலிருந்து பாதுகாத்தருவாயாக. வியாபாரம் முடக்கங்களை நீக்கி கொடுத்து பரக்கத்திற்குண்டான அபுவாபங்களை வானத்திற்கும் பூமிக்கு கீழே நீ முஃப்துஹாக்கி தந்தருவாயாக. படைச்சரப்பே அல்லாஹ்வே, யாரெல்லாம் குழந்தை நசீபில்லை என்று கேட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் சாலிஹாய கராமத்து கொண்டு, பெருங்கொண்ட மயந்தின் செய்யக்கூடிய வரக்கத்து கராமத்து கொண்டு அல்லாஹ் குழந்தை நசீபு தரிக்கக்கூடிய தௌஃபீக் தந்தருவாயாக. நிகா கழியாத்து எத்தனையோ கன்னிமாருக்கும் எங்களுடைய சகோதரமார் இளையரும் தலைவரை உண்டு. அல்லாஹ் நீ அவர்களுக்கு முத்து ரசூலுல்லாஹ் என்ற பரக்கத்தொண்டு, பத்ர் சஹாபத்துகள் பரக்கத்தொண்டு, பெருங்கொண்ட கராமத்தால் ரஹ்மானாக நல்ல ஜோடிகள் கிடைப்பதற்கு அருள் செய்தருவாயாக. கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகளால் வாழக்கூடிய, பாசம் இல்லாமல் வேதனைப்படக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள், மனைவிமார்கள் உண்டு. பெற்றோருக்கு பிள்ளை கட்டுப்படாமல் வேதனைப்படக்கூடிய, சொல் பேச்சுக்களால் நமக்கு எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. அல்லாஹ் கல்வை இணைக்கக்கூடிய நீதான் ரஹ்மானே, நீதான் கல்விகள் குழுவாக இருக்கிற ரப்பே, அவருடைய கல்வனை இணைச்சு தருவாயாக. அர்ஹமர் ராஹிமீனாய ராஜ சய்யிதாய ரப்பே, அல்லாஹ்வே எங்களுடைய வீடுகளிலும் கடைகளிலேயும் எங்களுடைய உடைகளையும் கல்வனை நீ பறக்க செய்தருவாயாக. அதாவது ஷரியத்திற்கு உட்பட்டு வாழக்கூடிய தௌஃபீக்கில் இல்மு படிக்கக்கூடிய ஆர்வத்தை எங்களுடைய கல்விகள் நீ விளைவிப்பாயாக. அர்ஹமர் ராஹிமீனாய ரப்பே, எங்களுடைய பெற்றோருடைய எல்லா குற்றங்களையும் மறுத்து எங்களுடைய முன்னோர்களில் யாரெல்லாம் மரணப்பட்டு போன அந்த முர்தாக்களுடைய அவருடைய கபர்கள் நீ வெளிச்சமாக்கி தந்தருவாயாக, நூறானியத்தாக்கி தந்தருவாயாக. அவருடைய ஆத்ம சாந்தி அடைய செய்வாயாக. எங்கள் மரணத்திற்கு பின்னால் எல்லாருடைய பேர்கள் நல்ல பேராக நிலைப்பதற்கு, சதக்கத்தின் ஜவாரியாக்கள் நிரம்பி இருப்பதற்கு உண்டான சம்பூர்ண நிலைமையை எங்களுக்கு நசீபாக்கி தந்தருவாயாக. எங்களோட துஆக்களை எல்லாம், எங்களுடைய அமால்கள் அனைத்தையும் நீ முஹ்லிஸின், அது இஹ்லாஸானதாக ஆக்கி தந்தருவாயாக. அர்ஹமர் ராஹிமான ரப்பே, எங்கள் இந்த பரிபாடி நடத்தக்கூடிய முஸ்லீம் நேக்கிற்கு பறக்கச் செய்தருவாயாக. காலங்காலமா எத்தனையோ ஊர்களிலே கண்டு காணாமல் மீலாது ஷரீஃப்கள் எல்லாம் அல்லாஹ் உயிரோட்டம் இல்லாமல் முடங்கி போயிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நிறைய சேவைகள் செய்து நடத்தி தரக்கூடிய தலைவர்கள், செக்ரட்டரிகள், அனைத்து மக்களுக்கும் செயலாளருக்கும் அல்லாஹ் வேளாண் நீ பறக்கச் செய்தருவாயாக. நீ ஆஃபியத்திற்குரிய தீர்காட்சி செய்தருவாயாக. பல பல காரியங்கள் மென்மேல் நடப்பதற்கு அருள் செய்வாயாக. இந்த பரிபாடிக்கு தேவையான எல்லா பொருளாதார உதவிகளை செய்தருவாயாக. வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஹிதாயத் பெறக்கூடிய தௌஃபீக் தருவாயாக. வேண்டுபாளையக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான நசீபுகளும் கிடைப்பதற்கு, தொழில்துறையிலே முன்னேற்றம் கிடைப்பதற்கு நீ அருள் செய்தருவாயாக. ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய மகத்தான அந்தஸ்தையும் பாக்கியம் எங்களுக்கு தந்தருவாயாக. நாங்களும் எங்களுடைய மனைவி, குழந்தைகள், பெற்றோரும், சந்ததியிலும், எங்களுடைய மூமின்களும், எங்கள் சொந்த பந்தங்கள் அனைவருமே சகலவிதமான பாக்கியங்களை பெற்று அல்லாஹ்வை ஏந்திய கரம் எத்தனையோ கல்விகளை வெளிப்படுத்தப்படாத பல கஷ்டங்கள் உண்டு ரப்பே. வாயால் சொல்ல முடியாத அழுகுறர்கள் எத்தனையோ உண்டு ரப்பே. அல்லாஹ் தனிமையில உன்னை நினைத்து அழக்கூடிய எத்தனையோ கனத்த குரல்கள் இருக்கிறப்பே. வலியும் வேதனையும் உன்னை தவிர்த்து யாரும் அறிய முடியாத ரப்பே. நீண்ட நாள் உங்களிடத்தில் நாங்கள் துஆ கேட்டு கபூலாகாத சில விஷயங்கள் இருக்கிறது ரப்பே. அல்லாஹ் எத்தனை மக்களுக்கு, எத்தனை பேர் கல்வி, எத்தனை விஷமங்களும் கஷ்டங்கள் இருக்கும், நீதான் அறிவாய் ரப்பே. அல்லாஹ் சொல்ல முடியாத எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கிறப்பே. அதை அனைத்து கஷ்டங்கள் நீக்கி கொடுத்து சலாமத்தையும்
அவருடைய துவாக்கள் ஹாசிலாக்கிறது அருள் செய்தருவாயாக. சிகில் சுனியங்களை பாத்திலாக்கி தந்தருவாயாக. புரிந்த பறக்க செய்தருவாயாக. உங்களுடைய பயான்களின் துவாக்களை நீ கபூல் செய்தருவாயாக. அதற்கு நீ மகபூலியத்தை தந்தருவாயாக. முத்து ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்து உண்டு. முத்து ரசூலுல்லாஹ்வுக்கு எங்களுடைய செயல்கள், துவாக்கள், செயல்கள், பயான்கள் அனைத்தும் பிரியப்பட்டதாக தௌஃபீகை தந்தருவாயாக. ஆமீன். எங்களுடைய துவாக்களை முத்து ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்து உண்டும், மஷாயிகமார் மஹதிமார் பரக்கத்து உண்டும், எல்லாரும் அவுலியாக்குமாருடைய பரக்கத்தும் கபூல் செய்தருவாயாக. யா ஹபீபில் முஸ்தஃபா வல்லி மகாசிதனா வஸ்மலனா மாமல்லா யா வாசியல் கரமி வசல்லி வசல்லிம் வபாரிக் வகர்ரிம் அலா சய்யிதினா ஹபீபினா மௌலானா ஹபீபினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் புகாரோ யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். யா வலியல் ஹஸனாத்தி யா ரஃபீஅத் தரஜாத்தி கஃபிரு அன்னி துனூபி வஅஃபு லி அன் சய்யிஆத்தி அலிமு சிர்ரி வ அஸ்ஃபா முஸ்தஜீபு தஅவாத்தி ரப்பி இர்ஹம்னா ஜமீஆ பி ஜமீஇ சாலிஹாத்தி யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் புகாரோ யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக ரசூலுல்லாஹ். ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக ரஹ்மத்துல் ஆலமீன் யா ஹபீபனா யா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். ஜஸாக்கல்லாஹு கைரன்.